இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம்மோடு கூட இருந்து இந்த ஜெபம் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இவ்வளவு நாட்களும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நமக்கு தந்தார். ஆண்டவர் இனியும் இருக்கிற நாட்களிலே நம்மோடு கூட பேசி நம்மை ஆயத்தப்படுத்தி ஒரு புதிய ஆண்டிலே ஒரு புதிய மகிமையை நாம் காணும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார். நம்முடைய ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு கீழ்ப்படிதலுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எந்தெந்த டைமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அப்பெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அப்படின்னா காலதாமதம் இல்லாத கீழ்ப்படிதல், கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். அப்போ சில கீழ்ப்படிதலில் நமக்கு கேள்வியே இருக்கக்கூடாது, சில கீழ்ப்படிதலில் நமக்கு காலதாமதமே இருக்கக்கூடாது. அப்படியே ஆண்டவரை நம்ம முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரை நம்ம முன்னாடி நம்ம வைக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதலுக்கு பெரிய பலனை ஆண்டவர் நமக்கு தயவாய் கர்த்தர் தருகிறவர். ஆமென். இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ எதற்காகவும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, விட்டுத்தர முடியாது. அதில் நம்ம எப்போவுமே கண்ணும் கருத்துமா இருக்கணும். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா கூட கொடுக்கப்படும். அப்படின்னா எங்கே போனாலும் எங்கே என்ன செய்தாலும் நீங்கள் கடைசியில் எங்கே நிற்கணும்னா வேதத்தில் தான் நீங்கள் ஆன்சரை தேடணும், வேதத்தில் நீங்கள் நிற்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் நிற்கணும். அதுதான் நமக்கு வெற்றி. நம்ம வேற எதையுமே யோசிக்கக்கூடாது. நமக்கு ஆன்சர் எங்கே அப்படின்னா கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு பெரிய பதில். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உடனே நம்முடைய சிந்தை என்ன சொல்லணும்னா இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவ்வளோதான், அதை உடனே கேட்கணும். ஒருவேளை ஆண்டவர் இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணி இருப்பார், ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பக்கத்தில் இருக்காரு, நான் பக்கத்தில் இருக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட என்னை எதிர்பார்ப்பார் அப்படின்ற தாட்டு உடனே வரணும். அந்த தாட்டு யாருக்குள்ளெல்லாம் வருகிறதோ அவங்க எப்படி நடப்பாங்கன்னா ரொம்ப நேர்த்தியாய் நடப்பார்கள். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், உடனே நம்ம என்ன யோசிக்கணும்னா ஏசப்பா இந்த இடத்துல இருந்தா, ஏசப்பா இந்த இடத்துல இருந்தா என்கிட்ட என்னை எதிர்பார்ப்பாரு, என்னை எதிர்பார்ப்பாரு. நான் கோவப்படணும்னு எதிர்பார்ப்பாரா, நான் திட்டணும்னு எதிர்பார்ப்பாரா, நீ 2 வார்த்தை பேசியிருக்கலாமே மகனே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஆண்டவரை முன்னாடி கொண்டு நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஆண்டவர் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ எல்லாத்துக்கும் யார் முன்னாடி நிற்கணும்னா கர்த்தர் தான் முன்னாடி நிற்கணும், கர்த்தர் தான் முன்னாடி நிற்கணும். கோவப்படுறது மாதிரி சூழ்நிலையா இருந்தா கூட கர்த்தரை முன்னாடி வைங்க, ஆண்டவரை முன்னாடி கொண்டு நிறுத்துங்க. ஒரு பெரிய ப்ராப்ளமா ஆண்டவரை முன்னாடி கொண்டு நிறுத்துங்க. இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா என்ன செய்வார் அப்படின்றத நீங்க எப்பவுமே மறக்க கூடாது. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தா நான் அமைதியா போவேன். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே யாராவது ஒருத்தர் பக்கத்துல உங்களை கோவப்படுத்தினா நீங்க கோவப்படுவீங்களா? கோவப்படுவீங்களா? கண்டிப்பா கோவப்பட மாட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பிசாசு பாரு எப்படி டிஸ்டர்ப் பண்ணுது பாரு, நான் ஜெபம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு பிசாசு இந்த சகோதரிக்குள்ள உள்ள புகுந்து என்ன பண்ணுது பாரு, பயங்கரமா இந்த சகோதரிக்குள்ள புகுந்து என்ன கோவப்படுத்தலான்னு போகுது. பொல்லாத ஆவியே, நான் உனக்கெல்லாம் அடிபணிய மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் எல்லாம் அந்த மாதிரி கோவப்பட மாட்டேன்னு. சரி, இது வீட்டு பக்கத்தில் போய் யாராவது ஒருத்தர் அப்படி நடந்துக்கிட்டா உடனே பிசாசு எங்கே போகுமோ தெரியாது. அப்போ அவங்கள உடனே நம்ம யாரா பார்ப்போம்னா பக்கத்து வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம்.
அதனால ஏன் அப்போ இங்கே இருக்கும்போது எப்படி நம்ம இருக்கோமோ அதுதான் இங்கே என்ன கர்த்தர் இருக்கார், அவருடைய பிரசன்னம் இருக்குது, அவருடைய வார்த்தை இருக்குது, இது தேவனுடைய ஆலயம் அப்படின்னு நம்ம இருக்கிறதுனால இந்த இடத்துல சூழ்நிலைகள் வித்தியாசமானாலும் நம்ம சரியா இருக்கிறோம். இதே போல எப்பவுமே ஆண்டவர் உங்க முன்னாடி இருக்கிறார்ன்ற ஒரு உணர்வு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் நம்புறேன் நீங்க பரிசுத்தமாய் வாழ்வீர்கள், நீங்க உண்மையாய் வாழ்வீர்கள். அந்த சூழ்நிலை நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்துவார். இனியும் ஆண்டவருடைய கிருபையிலே ஒரு 6 நாள் தான் இருக்குது, இல்லை? 6 நாள் தான் இருக்குது. ஸோ கடைசி 3 நாட்கள், அந்த கடைசி நாளை தவிர அடுத்த 3 நாட்கள் முழங்காலில் நின்னே முடிச்சிடலான்னு நினச்சிருக்கிறோம். அதனால் நமக்கு செவ்வாய்க்கிழமை முடியுது, திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 நாட்களும் சரி ஒரு முழங்கால் யுத்தத்தோட இந்த ஜெபத்தை முடிக்கிறதற்காக நம்ம பிரயாசம் எடுக்கிறோம். ஆண்டவருடைய பெரிய தயவு, ஆண்டவர் இதுவரைக்கும் கிருபையாய் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆயிரக்கணக்கான பேர் திருச்சபையிலையும் நிறைய ஆன்லைன்லையும் பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஜெபத்தில் பயனடைகிறதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த 100 நாட்களும் சொன்ன வார்த்தை அது கர்த்தருடைய வார்த்தை. அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறதுனால அந்த வார்த்தை பொய் உரையாது, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். அந்த வார்த்தையை நமக்கு நிலைப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டேன். தேவன் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை ஒரே டைம் கேட்டது அல்ல, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை விசுவாசித்து எனக்கு இது நடக்கும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கும் போது அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிலைக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 94வது நாளில் ஆண்டவர் ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேத பகுதியை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் காண்பித்து அந்த வேத பகுதியிலிருந்து சில வார்த்தைகளை, தீர்க்க தரிசனமான சில வார்த்தைகளை உங்களோடு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம 6வது 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்து கொண்டான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், இந்த 2 பகுதியையும் சேர்ந்து ஆண்டவர் வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுக்கிறார். அதை எடுத்துக்கொள் என்று சொன்ன உடனே தன் கையை நீட்டி அதை எடுத்து கொண்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ அதை எடுத்துக்கொள், உன் கையை நீட்டி எடுத்துக்கொள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிறதை நீ எடுத்துக்கொள். உனக்காக நான் ஒன்றை மிதக்க பண்ணி இருக்கிறேன், நீ அதை எடுத்துக்கொள். கர்த்தர் சீக்கிரமாய் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்ல போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருந்தது, நீங்கள் ஜெபித்தது, நீங்கள் பிரயாசப்பட்டது, அந்த காரியம் உங்க கண்களுக்கு முன்பாக தென்பட போகிறது. கர்த்தர் உங்களுடைய அருகாமையிலேயே ஆண்டவர் கொண்டு வர போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், வெகு சீக்கிரத்திலே நீங்க கையை நீட்டி எடுக்கிற அளவிற்கு அந்த அற்புதம் மிக அருகாமையில வரப்போகிறது. உங்க அந்த உயர்வு மிக அருகாமையிலே வரப்போகிறது. கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தூரத்தில் பார்த்தது,
உங்களுக்கு எட்டாமல் இருக்கிறது, உங்களுடைய கண்ணுக்கு மறைஞ்சு இருக்கிறது. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர்களுடைய இருக்கிற இடம் அவர்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. அதனால நெருக்கமா இருக்கிறதுனால ஊழியக்காரனாக பார்த்து, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாங்க, எலிசாவை பார்த்து சொல்றாங்க, நாங்க குடியிருக்கிற இடம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, யோர்தானுக்கு போய் அங்கே என்ன பண்ணுவோம்னா, நமக்காக ஒரு விசாலமாய் தங்குறதற்கான ஒரு வீட்டை, இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்தோம்னு ஒரு டீம் கிளம்புறாங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் கிளம்புறாங்க. அதற்கு யார் லீடரா இருக்காருன்னா, எலிசா லீடரா இருக்காரு. அப்போ உடனே இவங்க எல்லாரும் யாரை கூப்பிடுறாங்கன்னா, நீங்க 1வது வசனத்திலிருந்து அதை மட்டும் வாசிக்கலாமே, வாசிச்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்மிடத்தில் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உம்மது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்து கொண்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் அவங்க குடியிருக்கிற இடம் நெருக்கமா இருக்கிறது. இதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அவங்க ஏன் யோர்தானை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்குது. அப்ப அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசியை பார்த்து, இந்த மாதிரி யோர்தானுக்கு போவோம், அங்க ஒரு இடத்தை, நமக்கு விசாலமான இடத்தை உண்டாக்குவோம், நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசியை கையோட கூட கூட்டிட்டு போறாங்க. இப்போ யோர்தானுக்கு பக்கத்துல வந்தாச்சு. வந்த உடனே எல்லாருமே மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. வீடை ரெடி பண்றதுக்கு, குடியிருக்கிறதுக்கு, காரியத்தை ரெடி பண்றதுக்கு மரத்தை வெட்ட ஆரம்பிக்கும் போது, ஒரு மனுஷன் வெட்டிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, அவனுடைய கோடாரி கழண்டு, அப்படின்னா அவனுடைய பிடி மட்டும் கையில இருக்குது. அந்த இரும்பு, அந்த கோடாரி கழண்டு எங்க விழுந்துச்சு அப்படின்னா, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இப்போ தண்ணிக்குள்ள ஒரு இரும்பு விழுந்துச்சுன்னா அந்த இரும்பு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, கீழே தான் போகும், அது மேல வராது. அப்போ இந்த மனுஷன், இந்த தீர்க்கதரிசி புத்திரர், தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, கத்துறாரு, ஐயோ ஆண்டவரே, நான் இந்த மாதிரி மரத்தை வெட்டிட்டு இருந்தேன், அப்போ இந்த கோடாரி கலண்டு தண்ணீருக்குள்ள விழுந்துருச்சு. உடனே அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, எங்க விழுந்துச்சு அப்படின்னு கேட்டு ஒரு மரக்கிளையை என்ன பண்றாருன்னா கொப்பை வெட்டி போடுறாரு. போட்ட உடனே வேதம் சொல்லுது, அந்த இரும்பு என்ன பண்ணிச்சாமா, மிதந்துச்சு. இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மரத்திலே தூக்கப்பட்டார், அவர் மரத்திலே அடிக்கப்பட்டார். நாம் எல்லாரும் தவறுகள் செய்து பாவத்திற்கு உள்ளாகி நம்ம மரிச்சு கடந்தோம். நம்மளை உயிரோடு எழுப்புறதற்கு ஆண்டவர் மரக்கிளையை போல அவர் விழுந்து, அவர் மூழ்கி நம்மை மிதக்க பண்ணி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை நமக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ இந்த கோடாரி உள்ள விழுந்த உடனே இப்ப என்னன்னா, இது கண்ணுக்கு தெரியல, இது பக்கத்துல இல்ல, இது எங்க விழுந்துச்சுன்னு தெரியாது. ஒருவேளை அந்த தண்ணிக்கு உள்ள சேரும் சகதியுமா இருந்தா அந்த இரும்பை அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த இரும்பை மிதக்க பண்ணி தீர்க்கதரிசி அவரை பார்த்து சொல்றாரு, அதை எடுத்துக்கொள் என்றார். உடனே அந்த மனுஷன்
கையை நீட்டி அதை தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டானாமா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த 94வது நாள் வாக்கு கொடுக்கிறார். மூழ்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் மிதக்க பண்ண போகிறார். உங்களுடைய கண்களுக்கு தென்படாமல் போயிருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மிதக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். மீண்டும் அது மிதக்க போகிறது. நான் நம்புறேன், தூரத்தில் அல்ல, அதை நீங்கள் பக்கத்தில் கை நீட்டி எடுத்து கொள்ளுவீர்கள். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க பக்கத்தில் அந்த பிளஸ்ஸிங் வரும், அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய அருகாமையிலே வரும். நீங்க அலைந்து கொண்டிருந்த ஆசீர்வாதம், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி 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 பல இடங்களுக்கு கடந்து போய் வெறுமையாய் வந்த ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்லுகிறார், இனி அலைச்சல் இல்லாமல், இனி வருத்தம் இல்லாமல், இனி பாடுகள் இல்லாமல் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க கை நீட்டி எடுக்கிற அளவிற்கு, நீங்க பக்கத்தில் எடுக்கிற அளவிற்கு எல்லா தடைகளும் தாண்டி உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவனாகிய கர்த்தர் உங்க அருகாமையில கர்த்தர் கொண்டு வருவார். உங்க பக்கத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார். நம்புறவங்க சத்தமாய் கரங்களை தட்டி ஆமோதித்து, நான் நம்புறப்பா, நான் நம்புறப்பா, முழு பலத்தோட சொல்லுங்க. அது தாண்டி வரப்போகிறது, அந்நியர்களை தாண்டி வரப்போகிறது, தடைகளை தாண்டி வரப்போகிறது. ஆமென். எவ்வளவு ஆழத்தில் கடந்தாலும், எவ்வளவு புதஞ்சு கடந்தாலும், இனி எடுக்கவே முடியாதுன்னு பலர் சொன்னாலும் கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் உன்னுடைய கையினுடைய அருகாமையிலே கொண்டு வருவேன், உங்க பக்கத்தில் கொண்டு வருவேன். நீ பிரயாசம் இல்லாமல் அதை எடுக்க போகிறீர்கள். இயேசுவே, இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. அதை எடுத்துக்கொள், அதை எடுத்துக்கொள். உடனே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்து கொண்டான். ஆமென். அதை எடுத்துக்கொள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சீக்கிரமா ஒரு வார்த்தையை சொல்வாரு. என்ன வார்த்தை சொல்வார்னா, நீ அதை எடுத்துக்கொள், நீ அதை அனுபவித்துக்கொள், நீ அதை சொந்தமாக்கிக்கொள், நீ அதை உரிமை பாராட்டக்கொள். அது உனக்குரியது தான், அது கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுவார். நீங்க உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப ஈஸியா உங்க கையை நீட்டி எந்த கடினமும் இல்லாம அந்த காரியத்தை நீங்க அணைத்து கொள்ளுகிறதற்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது அநேகருடைய வாழ்க்கையில் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் நிறைய காரியத்தை நான் தியானிக்கும் போது, நம்பர் 1, முதலாவதாக இந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இழந்ததை ஆண்டவர் தருகிறார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, தன்னுடைய கையிலே இருந்த ஒன்று. அப்படின்னா அவருடைய கையில தான் இருக்குது. நீங்க வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, ஐயோ ஆண்டவனே, நான் இரவலாய் வாங்கினது. ஒருவன் தன் உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். அப்படின்னா கிளம்பும் போது அவன் யாரிடத்துல இருந்து வாங்கினான்னு தெரியல, ஆனா இப்ப யாருடையதா இருக்கு அப்படின்னா அவனுடையதா இருக்கிறது, அவனுடைய கையிலே இருக்கிறது. அந்த கையில இதுவரைக்கும் அவனுக்கு நன்மையா இருந்துச்சு. இப்ப எல்லாரும் மரம் வெட்டும் போது அவனும் மரம் வெட்டி, வேதம் சொல்லுகிறது வீழ்த்துகையில். அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாம இல்ல, அவனுக்கு நிறைய பிரயோஜனமா இருக்குது. அந்த கோடாரியினால மரத்தை வெட்டி வீழ்த்தி இருக்கிறான். அந்த கோடாரினால அவனுக்கு ஒரு பிழைப்பு உண்டாயிருக்கிறது. அந்த கோடாரி மற்றவர்களை போல இவனையும் அந்த இடத்துல மரம் வெட்ட வைக்கிறது. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய கையிலே இருந்தது இப்ப அவனுடைய கையை விட்டு நழுவி என்ன பண்ணுச்சுன்னா தண்ணீருக்குள்ளே விழுந்தது. நான் நம்புறேன், நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்க கையை நீட்டி திரும்ப எடுக்க பண்ண போறாரு. நீங்க திரும்பி எடுக்க போறீங்க. எதை எடுக்க போறீங்கன்னா, உங்க கையை விட்டு நழுவி போனதை கர்த்தர் உங்க கையில திரும்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க கையை விட்டு போன அந்த ஆசீர்வாதம், உங்களுடைய கைகளை விட்டு நழுவி போன அந்த உயர்வு, ஆமென், எந்த காரியம் உங்க கைகளை விட்டு போனதோ கர்த்தர் சொல்லுகிறார், எதை நீ இழந்தாயோ அதை உனக்கு நான் திரும்ப தருவேன். உங்க கைகளை விட்டு போனது அது அப்படியே போகட்டும் என்று ஆண்டவர் விடமாட்டார். அந்த காரியம் ஒன்றுமில்லாமல் போகாது. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் அதை திரும்பி உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன். ஒருவேளை உங்களுடைய ஞானம் இல்லாம அது போயிருக்கலாம். ஒருவேளை நீங்க அதை ரொம்ப கவனிக்காம அது உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு முதலாவது வாக்கு கொடுக்கிறார், என் கையை விட்டு போனதை என் கையிலே திரும்ப தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசையாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அதுல நிறைய தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் நிறைய பொருட்களை எல்லாம் சேகரித்து வச்சிருந்தாங்க. ஆனா ஆலயம் சூறையாக்கப்படும் போது எல்லாவற்றையும் இன்னொரு அயல் நாட்டு அந்த ராஜா மொத்தத்தையும் எடுத்துட்டு போறாரு. ஒண்ணு கூட இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. ஆனா வேதம் சொல்லுது, பல ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் ஒரு ராஜாவினுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசி, இப்பொழுது அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு, ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்க திரும்பி வரும்போது வேதம் சொல்லுது, ஆலயத்திலிருந்து எடுத்து கொண்டு போன அத்தனை பொன்னிலால் உண்டான பொருட்களையும் அந்த ராஜா எண்ணி அவர்கள் கையிலே திரும்ப கொடுத்தான். இது எங்களுக்குரியது அல்ல, இது உங்களுக்குரியது என்று எண்ணி கையிலே கொடுத்தான். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கைகளிலிருந்து பிடுங்கப்பட்ட ஒன்று, உங்களுடைய கைகளிலிருந்து தவறி போன ஒன்று, உங்களுடைய கையிலிருந்து நீங்கள் இழந்த ஒன்று வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய கைகளிலே எண்ணி கொடுக்கப்படும். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதான் நீ பிடிச்சுக்கோ, இதுதானே நீ வச்சிருந்த, இதுதானே உன்னுடையது, அது கிடைக்காது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் அவருடைய மனதிலே கர்த்தர் பேசி, ஆமே, நான் இழந்ததை எனக்கு திரும்ப தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எடுத்துக்கொள். சத்தமா சொல்லுங்க, அதை எடுத்துக்கொள், அதை எடுத்துக்கொள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன வார்த்தை? அதை எடுத்துக்கொள். ஸோ நம்பர் 1, முதலாவது என்னுடைய கையிலிருந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுப்பார். அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு கொண்டு போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் தவற விட்ட அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் தர போறாரு. தவற விட்ட அந்த ஊழியத்தை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு தரப்போறார். என் கையிலிருந்து எடுக்கப்பட்ட எதுவா இருந்தாலும் அது திரும்ப வரும் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் நம்புறேன், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். உன்னுடைய கரத்தினாலே இழந்ததை உங்க கரத்தை கொண்டே செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு முழு பலத்தோடு உங்க பிள்ளை இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். ஆண்டவர் வருகிற ஒரு புதிய ஆண்டை நமக்கு தரப்போறார். அந்த ஆண்டுல என் கை நழுவி போன எல்லாமே, அந்த கை நழுவி போன அந்த பிசினஸ் பல மடங்கு அதிகமாய் திரும்பி வரப்போகிறது. ஆமென். அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் எனக்கு திரும்பி வரப்போகிறது. அது எனக்கே உரியதாய் கர்த்தர் கிருபையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த காரியத்தில் நான் தியானிக்கும் போது நான் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, என்னுடைய கையிலிருந்து இப்பொழுது இவனுடைய கையிலிருந்து கோடாரி கலண்டு விழுந்துருச்சு. அது தண்ணீருக்குள்ள விழுந்துருச்சு. எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஓங்கி கோடாரி எடுத்து வெட்டும்போது இந்த கோடாரியினுடைய அந்த குச்சியிலிருந்து கலண்டு விழுது. கலண்டு விழும்போது நம்ம நினைக்கிறது மாதிரி ஆத்து ஓரத்துல எல்லாம் விழாது, தண்ணியினுடைய பக்கத்துல எல்லாம் விழாது. அப்படியே ஓங்கி வெட்டும் போது கலண்டு விழுற அந்த கோடாரி எங்க விழும்னா, ஒன்று நடு குழிக்குள்ள விழும், இல்லைன்னா ஒரு 10 அடி அந்த பக்கத்துல விழும். ஆனா இந்த தேவ மனுஷன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இரும்பு மிதந்தது மட்டும் இல்லாம, நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே அழகா நீச்சல் அடிச்சு எங்க வந்திருக்குன்னா, இவர் எப்படி எடுக்கிறாரு,
இவர் நீச்சல் அடிச்சு எடுத்தாருன்னு சொல்லலை, இல்லை ஒரு போட்டில் போய் எடுத்துக்கோன்னு சொல்லலை. பொதுவாக கீழே விழுந்திருக்கிற அந்த இரும்பு கீழே விழுந்துச்சுன்னா அது எப்படின்னா மிதக்குது. அப்படின்னா எப்படி மிதக்கும்? நம்ம தண்ணிக்குள்ள பொதுவாக இரும்பு மிதக்காது. ஆனா மிதக்காத ஒன்று ஒருவேளை மிதந்தா கூட எப்படி மிதக்கும்னா, எங்க அது விழுந்துச்சோ அதே இடத்துல அது மிதக்கிறது தான். அது ஒருவேளை அலை அடிச்சு காத்தடிச்சு ஓரமா கொண்டு வருமே தவிர பொருள் அந்த இடத்துல தான் மிதக்கும். ஆனா இந்த இடத்துல தீர்க்கதரிசி அந்த இரும்பை மிதக்க பண்ணி என்ன சொல்றாருன்னா, நீ அதை எடுத்துக்கொள். அப்போ அந்த இரும்பு எவ்வளவு தூரத்துல வந்துச்சு அப்படின்னா, இவர் கையை நீட்டி தன்னுடைய கையில பிடிக்கிற அளவிற்கு பக்கமா வந்துச்சு. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இரண்டாவதாக ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்க கையினால இழந்ததை இன்னொருத்தர் மூலமாய் அல்ல, கர்த்தர் உங்களை கொண்டே உங்க கைகளை கொண்டே நீங்களே அந்த காரியத்தை சரி பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இழந்து இன்னைக்கு நீங்க பலவீனப்பட்டு போகலாம். இனி உங்களால பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, என் கையினால் இழந்ததை என்னை கொண்டே திரும்ப கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதுல நீங்க ஒரு முக்கியமான காரணமாய் மாறுவீர்கள். அந்த இடத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நீங்கள் தான் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் நீங்கள் மாற போகிறீர்கள். நம்புறவங்க முழு பலத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொருத்தருடைய கை அல்ல, இன்னொருத்தருடைய உதவி அல்ல, ஆமென், இன்னொருத்தர் உங்களுக்காக எடுத்துக்கொண்டு கையிலே கொடுக்கிறது அல்ல. அப்பா சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை திடப்படுத்துவேன், மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன், மீண்டும் உங்களை கொண்டே துவங்க பண்ணுவார். மீண்டும் நீங்களே அந்த காரியத்தை துவங்குவீர்கள், அந்த காரியத்திற்கு நீங்களே அஸ்திமாரம் போடுவீர்கள். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், வேறு ஒருவரையும் கொண்டல்ல, உன்னை கொண்டு நான் ஆரம்பிப்பேன், உன்னை கொண்டு மறுபடியும் நான் அதை துவங்குவேன், உங்களை கொண்டே அந்த காரியத்தை நான் செய்வேன். அது உன்னுடைய கையிலே வாய்க்கும், உங்க கையிலே வாய்க்கும். ஹல்லேலூயா. பேதுரு கப்பலிலே முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையின்படி, வேற ஒருத்தரை கொண்டல்ல, பக்கத்தில் இருக்கிற போட்டையோ பக்கத்தில் இருக்கிற வலையையோ பக்கத்தில் இருக்கிற ஆளையோ கர்த்தர் பயன்படுத்தி, எப்பா அந்த போட்டில் ஒன்றும் இல்லை கொடுங்கப்பா ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் யாரை தான் பயன்படுத்தினார்னா, அந்த வெறுமையான கப்பலையே கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த கிடைக்காத அந்த வலையையே ஆண்டவர் பயன்படுத்தினார். முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலேன்னு நினைச்ச அந்த பிள்ளைகளையே கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்க கையினாலேயே அதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள். 2 கைகளையும் மேல உயர்த்தி இந்த காரியத்திற்காக முழு பலத்தோடு, ஆமென், ஸ்தோத்திரம். அப்பா, இதை கர்த்தர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், செய்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, ஆமென், ஸ்தோத்திரம். நான் உனக்கு எத்தனை நாள் பாடுபடுவேன், நான் உனக்கு எத்தனை நாள் கொடுப்பேன், உனக்காக நான் எவ்வளவு நஷ்டப்படுறேன், உனக்காக ரொம்ப நஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் இல்லை, உங்க கைகளை கொண்டே, உங்களை கொண்டே அந்த பிரச்சனையை உங்களை கொண்டே கர்த்தர் சால்வ் பண்ணிடுவார். நீங்களே அதை சால்வ் பண்ணிடுவீங்க. இன்னொருத்தருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படாது, இன்னொருத்தருடைய அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படாது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். நீங்களே அதிலிருந்து வெளியே வருவீங்க, நீங்களே அதை செய்து முடிப்பீங்க. உங்களால் அதில் ஒரு நன்மை உண்டாகும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அப்பா, அது நடக்கட்டும், நடக்கட்டும். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, என்னை கொண்டு அவர் செய்ய போகிறதற்காக, சொல்லுங்க ஏசப்பா, என்னை கொண்டு நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னை கொண்டு செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், அதை நீ
எடுத்துக்கொள். ஆமென். அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 2வது வசனத்தை வாசிக்கும் போது, தாங்கள் யோர்தான் மட்டும் ஆமென் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3 வசனத்திலையும் நம்ம வாசிக்கும் போது 3வது இந்த இடத்துல நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. உங்க கரத்திலிருந்து போனதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாமா, உங்க கரத்திற்கு திரும்பி வர பண்ணுவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக அதை யார் எடுத்துக்கொள்ள போறோம்? நம்ம கரத்திலிருந்து விட்டதை கர்த்தர் நம்ம மூலமாகவே கர்த்தர் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 3ஆவதாக இந்த சம்பவத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இப்பொழுது வந்திருக்கிற இந்த இழப்பு இது தற்காலிகமான ஒரு இழப்பு. எந்த இழப்பு? என்ன இழப்பு? இது தற்காலிகமான இழப்பு. ஆனால் இது பார்வைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், இது தற்காலிகமான இழப்பாய் தெரியாது. அப்படின்னா இந்த கோடாரி கலண்டு தண்ணீருக்குள்ளே விழும்போது இந்த கோடாரியை குறித்து நிறைய இன்னைக்கா இருந்திருந்தா இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அப்படின்னா அந்த கோடாரியினுடைய விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த கோடாரியை தேடுறதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கும்போது 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாது. ஒருவேளை இந்த கோடாரி இந்த மனுஷனுடைய கோடாரியா இருந்திருந்தா இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னா, போனா போயிடட்டும், பரவாயில்ல, நம்ம வேற கோடாரி வாங்கிக்கலாம், அது ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப ஒரு பிரம்மாண்டமானதெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த மனுஷன் நினைச்சிருக்கலாம். இப்போ இரவலாய் வாங்கினதா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த கோடாரியை என்ன பண்ணி ஆகணும்? நம்ம திரும்பி கொடுத்தே ஆகணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த இரவல் வாங்குறத குறித்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையுமே இரவலா வாங்காதீங்க. அதுக்கு நீங்க வாங்காமலே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா, இன்னொருத்தருடைய கையிலே இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா நம்ம எப்ப இரவலா வாங்குறோமோ அப்பதான் அது நம்ம கையில என்ன பண்ணிடும்னா உடஞ்சு போயிடும், இல்லைன்னா ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் வருத்தம் ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த பொருளையும் யாரிடத்திலையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இரவலா வாங்கிடவே கூடாது. இப்போ இந்த மனுஷன் அது காஸ்ட்லி இல்லையோ இன்னொருத்தருடைய பொருளாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். அப்போ இந்த இடத்துல இந்த இரும்பை எப்படி எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த இழப்பு நிரந்தரமான இழப்பு அல்ல, இந்த இழப்பு கிடைக்க கூடாத இழப்பு அல்ல, இந்த இழப்பு திருப்பி உன் கையில வராத இழப்பு அல்ல. இந்த இழப்பு என்ன இழப்பு அப்படின்னா, இது தற்காலிகமான ஒரு இழப்பு. இது கொஞ்ச நாளினுடைய இழப்பு. இது ஒரு சில மணி நேரத்தினுடைய இழப்பு. கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறார், இந்த இழப்பு உங்களுக்கு நீடிக்காது. இது சீக்கிரமாய் உங்களுடைய கரத்திலேயே திரும்பி வர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, இது நிரந்தரமா இது இருந்துரும்னு நினைக்காதீங்க, இந்த வியாதி நிரந்தரமா இருந்துரும்னு நினைக்காதீங்க, இந்த பிரச்சனை நிரந்தரமாயிருமோன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களை இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இது நிரந்தரமா என் வாழ்க்கையில ஒரு வடுவா மாறிடும், இது திரும்பி எடுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நீங்க போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த சம்பவத்தின் மூலமாய் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சந்தித்திருக்கிற இந்த பிரச்சனை, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, கர்த்தர் சொல்லுகிறார், இது தற்காலிகமானது மகளே, மகனே, இது தற்காலிகமானது. இந்த தேவை தற்காலிகமானது, இந்த அவமானம் தற்காலிகமானது, இந்த சூழ்நிலை தற்காலிகமானது, இப்பொழுது நீ கடந்து போகிற இந்த வியாதி இது தற்காலிகமானது, இது கொஞ்ச நாள். கர்த்தர் சொல்லுகிறார், வெகு சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். கொஞ்ச காலம் நீ பாடு அனுபவிப்பாய், கொஞ்ச காலம் இது உனக்கு கடினமா இருக்கும். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. நம்புறவங்க நல்ல மேல கரங்களை தட்டி
முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. இது கர்த்தர் தற்காலிகமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் நீங்க சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஐயோ, இது மரணம் வரைக்கும் என்ன தொடரும்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் சுலபமா முடிச்சிட்டாரு. இன்று காண்கிற எகிப்தியர்களை நீங்க அடுத்த வருஷம் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இன்றைக்கு காண்கிற இந்த போராட்டத்தை நீங்க அடுத்த வருஷம் பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் சிலருக்கு ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறாரு. இது தற்காலிகமானது, இது தற்காலிகமானது, இது தற்காலிகமானது. இந்த தனிமை தற்காலிகமானது, இந்த சிறையிருப்பு தற்காலிகமானது, இந்த அழுகை தற்காலிகமானது, இந்த சூழ்நிலை தற்காலிகமானது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரமாய் மாறி போகிறது. நம்புறவங்க நல்லா ஏசப்பாட்ட ஜபிச்சு ஜபிச்சு, நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நிறைய பேருக்கு அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. இது தற்காலிகமானது என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். எல்லாரும் பாட்டு. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சொல்லுவோம் எல்லாரும். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போ, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகா. கைகளை மேல நீ சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீர்களா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இழப்புகளை, சில தோல்விகளை இது நிரந்தரமானதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இது நிரந்தரமானது இல்லை. இது என்ன ஆனது அப்படின்னு சொன்னா தற்காலிகமானது. இந்த ஜெபத்தை ஆண்டவர் வைத்ததற்கு காரணம், ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வைத்திருக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. யாராவது ஒருத்தர் ஒருவேளை நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், இது நிரந்தரமா இருக்கும், எனக்கு இந்த பிரச்சனை நிரந்தரமா எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். 10 வருஷமா மாறாததா பாஸ், இனி மாறப்போகுது. இத்தனை வருஷமும் சுமந்துட்டேன், இனியா மாறிட போகுது அப்படின்ற ஒரு அவிசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற மனுஷன், வேதம் சொல்லுது எலிசபெத் வயது சென்றவளாயாச்சு, அவ்வளவுதான், அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாராளுக்கு பிள்ளை பிறக்கக்கூடிய எல்லா காரியமும் நின்று போயிருச்சு. ஆபிரகாம் வயது சென்றவன் ஆனான். ஆனா வேதம் சொல்லுது
அந்த காரியத்தை ஆண்டவர் எப்படிதான் மாற்றினார் அப்படின்னா தற்காலிகமானதாய் மாற்றினார். நான் இந்த பலிபீடத்துல இருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், சிலரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. எனக்கு 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 நம்பிக்கையே இல்லைன்னு ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகளே, இது தற்காலிகமானது தான். இல்ல மகனே, இது தற்காலிகமானது தான். நீங்க சீக்கிரமா இதுல இருந்து ரிலீவ் ஆயிருவீங்க. சீக்கிரமா இதுல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. சீக்கிரமா இது சரியாக போகிறது. சீக்கிரத்திலே இந்த உபத்திரவம் மாற போகிறது. கர்த்தர் சீக்கிரத்தில் தூக்கி எடுக்க போகிறார். சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இந்த வியாதியை கர்த்தர் முற்றிலுமாய் எடுத்து போட போறாரு. இப்பொழுது உங்களுக்கு அனுமதித்திருக்கிற இந்த காரியம் அது என்னன்னா தற்காலிகமானது. ஆமென். ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த சம்பவத்தில் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பேசினார். என் கை நழுவி என்னுடைய கையை விட்டு போனதை கர்த்தர் எடுக்க பண்ணுவார். என் கையை விட்டு போனது திரும்ப வரும். உங்கள் கரத்தை விட்டு போனது திரும்ப வரும். ஆமேன். ஆமோதிக்கிறீர்களா? கரத்தை விட்டு போன எல்லாமே திரும்பி வரும். நீங்க வருகிற ஆண்டு நிறைய பேர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். என் கரத்திலிருந்து போனது தான் அப்படின்னு நினைச்சேன், இனி திரும்ப கிடைக்காதுன்னு நினைச்சேன், முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், அது விழுந்தது பாதாள குழின்னு நினைச்சேன், அது போனது ஒரு மோசமானவருடைய கையிலன்னு நினைச்சேன். அதை யாருமே இதுவரையிலும் அந்த குழியில விழுந்து வாங்காம இருக்கலாம், எடுக்காம இருக்கலாம். இந்த மனுஷன் போடப்பட்டிருக்கிற அந்த குழியில இதுக்கு முன்னாடி எத்தனை இரும்பு விழுந்திருக்கும், எத்தனை காசு பணம் விழுந்திருக்கும், எத்தனை பொருள் இருந்திருக்கும், எல்லாருக்கும் திரும்ப கிடைக்கல. ஆனா தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. நான் நம்புறேன், நீங்க உங்க கை நழுவி போய் குழிக்குள்ள விழுந்தது, அந்த மனுஷனுடைய வாயில விழுந்தது யாருமே எடுக்க முடியாத பாதாள குழியா இருக்கலாம். ஆனா அப்பா உங்களோட கூட இருக்கிறதுனால, அப்பாவுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நீ திரும்பி எடுப்பாய். உன் கை நழுவி போனது உன் கையிலே திரும்ப வரும். உன் கையிலே திரும்ப வரும். Thank you Jesus. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த சம்பவத்தில் நமக்கு கொடுத்த இரண்டாவது வாக்கு தத்துவம் என்னன்னா, என்னுடைய கையிலிருந்து இழக்க பண்றத கர்த்தர் யாரை கொண்டு தான் மீட்டெடுப்பார்னா, என் கையை கொண்டே கர்த்தர் மீட்டெடுப்பார். உங்க கையை, உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. நீங்க தான் அதை செய்ய போறீங்க. உங்களுக்கு பலனை ஆண்டவர் தருவார், சத்துவத்தை பெருக பண்ணுவார், ஞானத்தை ஆண்டவர் தருவார். இழந்ததை கர்த்தர் உங்க மூலமாய் மீட்டெடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறோமா? ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த சம்பவத்தில் நம்மோடு ரொம்ப அழகா பேசினாரு. இந்த பிரச்சனை, இந்த இழப்பு, இது நிரந்தரமான இழப்பு அல்ல, இது தற்காலிகமான ஒரு இழப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிட்டு இருக்கும் போது இவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாமே, அந்த மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 3வது வசனத்திலிருந்து, அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் தன் உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் இந்த இடத்துல இருக்கிறவர்கள் முதல்ல யார்? இவங்க யார்? எந்த கிரவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுல ஒரு 100 பேர் இதுல இருக்கிறாங்க. இவர்கள் ஒரு நபர் அல்ல, எலிசா தீர்க்கதரிசியோடு சேர்ந்து ஒரு பெரிய விரிவாக்கத்தை விரும்புகிற ஒரு கிரவுடு. இவங்க என்ன விரும்புறாங்கன்னா, ஒரு எக்ஸ்டென்ஷனை விரும்புறாங்க, ஒரு ஆசீர்வாதத்தை விரும்புறாங்க. அப்படின்னா இருக்கிற இடம் என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு நெருக்கமா இருக்குது, நாங்க என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் விசாலமா இருக்க போறோம். ஆனா விசாலமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கேயே விசாலப்படுத்தலாம். நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தீர்க்கதரிசியின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே
நின்றார். இப்போ கவனிங்க, இந்த 100 பேர்ல 50 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 50 பேர் பார்த்துட்டே நிக்கிறோம். ஏற்கனவே இந்த 100 நாள்ல ஒரு நாள் உங்களுக்கு கம்மி பண்ணுங்க, ஆமா சொல்லியிருக்கிறேன். இந்த 100 பேர்ல 50 பேர் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அப்படின்னா எலியா வந்து எலிசாவை பார்த்து சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்த அப்படின்னு சொன்னா இந்த ரெட்டிப்பான வரம் என்ன பண்ணும், கிடைக்கும். அப்போ எலிசாவுடைய கூட இருந்தவங்க வந்து எலியாவோடு கூட இருந்தது வெறும் எலிசா மட்டும் கிடையாது. இவங்க வந்து ஒரு பெரிய பைபிள் காலேஜ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அந்த 100 பேர்ல ஒரே ஒருத்தன் மட்டும்தான், எலிசா மட்டும்தான் என்ன கேட்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து உம்முடைய ஆவிக்குரிய வரம் எனக்கு என்னவா வேணும்னா 2 மடங்கு வேணும்னு கேட்கிறாரு. அப்போ அவர் அந்த வரத்தை கேட்கும் போது எலியா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்னிடத்துல இருக்கிற ஆவிக்குரிய வரம் உனக்கு வேண்டுமானால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தேன்னா உனக்கு அது கிடைக்கும். புரியுதுல்ல? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? நீங்க அதை கவனமா கவனிச்சாதான் இது புரியும். கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணுங்க. ஆமென். அப்போ இந்த இடத்துல வந்து கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. அப்போ எலியா வந்து எலிசாவினிடத்துல சொன்ன உடனே இந்த 100 பேர்ல 50 பேர் வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்கறாங்க. அடுத்த 50 பேரை குறித்து நீங்க வாசிக்கும் போது வேதத்துல 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? சரி, 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ உம்முடைய அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானனை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றில் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றில் மேலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார்கள் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த இடத்துல வந்து இந்த பிரயாணத்துல எக்ஸ்டென்ஷன், ஒரு விரிவாக்கத்தை விரும்புகிறவர்கள் யார் அப்படின்னா, ஒரு 100 பேர் விரிவாக்கத்தை விரும்புறாங்க. ஒரு தன்னுடைய வாழ்க்கையில வந்து அடுத்த லெவல் ஒன்ன விரும்புறாங்க. எங்களுக்கு இருக்கிற இடம் பத்தல, நாங்க வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு நாங்க விருப்பப்படுறோம்னு இந்த 100 பேர் விரும்புறாங்க. அந்த 100 பேர்ல 50 பேர் வந்து ஒரு காரியம் நடக்கும்போது வேடிக்கை பார்த்தவர்கள், இன்னொரு 50 பேர் வந்து வேதம் சொல்லுது அவங்க பராக்கிரமசாலிகள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்று இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். நம்ம எதுக்கு விரும்பணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இருக்கிற இடம் போதாது, எனக்கு குடியிருக்கிற இடம் போதாது, எனக்கு ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் தரணும். ஆமென். அந்த விரிவாக்கத்திற்கு யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் விரிவாக்கத்தை கொடுப்பதற்கு எப்படி இந்த எலிசா கூடவே டிராவல் பண்றாரோ, அதே போல நம்முடைய விரிவாக்கத்திலே நம்மோடு கூட கர்த்தர் கடந்து வருவார். உங்களுடைய பிசினஸினுடைய விரிவாக்கத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட கடந்து வருவார். உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு விரிவாக்கத்தில் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் எந்தெந்த காரியத்திலே விரிவடையணும்னு நீங்க ஆசைப்படுகிறீர்களோ, நான் நம்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்க பண்ணுகிற கர்த்தர் ஒரு பெரிய விரிவாக்கத்தை நமக்கு கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆசைப்படுகிறவர்கள், விருப்பப்படுகிறவர்கள், ஆமேன், அத்தனை பேரும் அந்த விரிவாக்கத்தை நிச்சயமாய் அடைவார்கள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல கவனிங்க, முதல்ல 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இந்த கோடாரி விழுந்ததை குறித்து ஒரு 3 காரியத்தை நம்ம ஜெபிக்க வச்சோம். அடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஆசைப்பட வேண்டியது என்னன்னா, நீங்க ஒரு விரிவாக்கத்திற்கு நீங்க ஜெபிக்கணும். நெக்ஸ்ட் இயர்ல கர்த்தர் நம்மளை காலடி எடுத்து வைக்க போறாரு. நான் நம்புறேன் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு விரிவாக்கத்தை ஆண்டவர் தர போறாரு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் தர போறாரு. கர்த்தர் ஏற்கனவே வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்கிற வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த விரிவாக்கத்தை எதிர்பார்க்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல விரிவாக்கத்தை செய்யறதுக்கு விரும்பல, அந்த இடத்துல விரிவாக்கத்தை அவங்க எதிர்பார்க்கல.
அவங்க எங்க விரிவடையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க யோர்தானுக்கு போய். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவதாக நம்ம எல்லாரும் எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு விரிவாக்கம் வேண்டும். ஆனா அதே நேரத்தில் சிலருக்கு இருக்கிற கில்காலிலே அல்ல. சிலர் பாருங்க, இருக்கிற ஏரியாவே நல்ல இல்லாத ஏரியா இருக்கும், இருக்கிற ஏரியாவே ரொம்ப வித்தியாசமான ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல சண்டையா இருக்கும், அந்த இடத்துல பிரச்சனையா இருக்கும், அந்த இடத்துல இவங்க முன்னேறதை விரும்ப மாட்டாங்க, அந்த இடத்துல 10 பேர் பொறாமப்படுவாங்க, அந்த இடத்துல 10 பேர் குறுக்க நிற்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன, இந்த 100 பேரு எங்களுக்கு விரிவாக்கம் வேணும். ஆனா எங்களுக்கு விரிவாக்கம் வேண்டாம் அப்படின்னா, எங்களுக்கு கில்காலில் எங்களுக்கு விரிவாக்கம் வேண்டாம். எங்களுக்கு எங்க தான் விரிவாக்கம் வேணும்னா, எங்களுக்கு யோர்தானிலே எங்களுக்கு விரிவாக்கம் வேணும். எங்களுக்கு விரிவாக்கம் வேண்டும். ஸோ நம்பர் 2, எல்லாருக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு கிருபையான வார்த்தையை கொடுக்கிறார். உங்களை விரிவாக்க போறது உண்மை, கர்த்தர் உங்களை எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறது உண்மை, நீங்க பெருகப்படைய போகிறது உண்மை. ஆனா நான் நம்புறேன், அந்த இடத்துல அல்ல, மோசமான இடங்களிலே அல்ல, பொறாமைப்படுகிற இடங்களிலே அல்ல, உங்களை எது எடுத்தாலும் உங்களை குற்றப்படுத்துகிற அந்த இடத்துல அல்ல. கர்த்தர் அங்கிருந்து உங்களை பெத்தேலுக்கு கொண்டு போய், பெத்தேலிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு எரிகோவுக்கு கொண்டு போய், எரிகோவிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு யோர்தானுக்கு கொண்டு போய், யோர்தானிலே கர்த்தர் என்னை விரிவாக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் நம்பர் 3, மூன்றாவதாக ஜெபிக்க போறோம். எனக்கு ஒரு விரிவாக்கம் தேவை. அது கில்காலிலே இல்லை, அது யோர்தானிலே, அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துல, அது சமாதானமான ஒரு இடத்துல, அதுல எனக்கு என்னை எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லை, அந்த இடத்துல பொறாமைப்படுகிறவர்கள் யாரும் இல்லை, அந்த இடத்துல எனக்கு சுற்றிலும் இளைப்பாறுதல், அந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் வைக்கும் போது என்னை அங்கே பயப்படுத்துவார் இல்லை. அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் குடியிருக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விரிவாக்கம் வரப்போகிறது. ஒரு விரிவாக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். அந்த விரிவாக்கம் இப்பொழுது இருக்கிற இடத்துல அல்ல, ஆமேன், இங்கே அல்ல, நீ நினைக்காததும் உனக்கு எட்டாததுமான பெரிய இடத்துல கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. Hallelujah. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 100 பேருமே ஏற்கனவே இந்த 100 பேரும் ரொம்ப அழகா ஜெபம் பண்றாங்க, ரொம்ப அழகா ஆயத்தப்படுகிறார்கள். இவங்க விரிவாக்கத்திற்கு இவங்க ஆசைப்படுறவங்க மட்டும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு விரிவாக்கத்திற்கு ஒரு இடத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அவங்க யோர்தானை சூஸ் பண்ணாங்க? எதுக்காக யோர்தானில் அவங்க எனக்கு விரிவாக்கம் வேணும்? ஏன் இங்கே எதுவும் வீடு கட்ட முடியாதா? இங்கே எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாதா? எதுக்கு யோர்தானில் அவங்க பண்ணாங்கன்னா, யோர்தானிலே எலியா சொல்றாருல, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டாயானால் உனக்கு 2 மடங்கு என்ன கிடைக்கும். இப்போ யோர்தானுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. இந்த 100 பேரும் யோர்தானுக்கு கரையில இருக்கிறாங்க. எலியாவும் எலிசாவும் யோர்தானுக்குள்ள நடந்து போறாங்க. இப்ப போகும்போது இந்த யோர்தான்ல என்ன பண்றாருன்னா, எலியா தன்னுடைய சால்வையை சுத்தி அடிக்கிறாரு. அடிச்ச உடனே யோர்தான் 2ஆக பிளக்குது. உடனே 2 பேரும் கடந்து போறாங்க. அப்போ அந்த கரையை பார்த்த உடனே ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்றாரு. எலியாவை எடுத்துக்கொண்டு உடனே என்ன விழுதுன்னா, அங்கிருந்து சால்வை விழுது. அந்த சால்வை விழுந்த உடனே எலிசா அதே சால்வை எடுத்து திரும்ப யோர்தானை அடிக்கிறாரு. கர்த்தருடைய வல்லமை இறங்கி யோர்தான் 2ஆ பிளக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு யோர்தானிலே தேவன் இறங்குகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் யுத்தம் பண்ணுகிற இடம், தேவன் எங்களை அங்கீகரிக்கிற இடம், அற்புதத்தின் ஆரம்பமான இடம். அந்த இடத்திலே எங்களுக்கு ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள்.
நம்ம இன்னைக்கு எல்லாருமே இந்த 2 காரியத்திற்காகவும் கண்டிப்பா இப்ப 5 சொல்லிட்டேன். நான் முடிக்கும் போது ஒன்னொன்னா சொல்லி உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப அழகா புரியணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கோடாரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்னா அந்த கோடாரி கலண்டு எங்க விழுந்துச்சு? தண்ணீருக்குள்ள விழுந்துச்சு. வாக்குத்தத்த வசனம் என்ன வாக்குத்தத்த வசனம்? நீ அதை என்ன பண்ணு? நீ அதை எடுத்துக்கொள், உன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொள். அவ்வளவுதான், அதான் வாக்குத்தத்த வசனம். அப்போ அந்த கோடாரி விழுந்து போனதுல ஒரு 3 காரியத்தை கர்த்தர் நம்மோட பேசினார். அந்த 3 காரியத்தை தவிர நம்ம செய்ய வேண்டியது 2 இருக்கிறது. என்ன அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக, ஆண்டவரே எனக்கு ஒரு விரிவாக்கத்தை நீங்க தரணும். அந்த விரிவாக்கம் கண்டிப்பா என்னுடைய கண்களால பார்க்கணும். நம்பர் 2, இரண்டாவது, அந்த விரிவாக்கம் கில்காலிலே அல்ல, அந்த விரிவாக்கம் பெத்தேலிலே அல்ல, அந்த விரிவாக்கம் எங்கன்னா எனக்கு யோர்தானிலே அந்த விரிவாக்கத்தை கர்த்தர் தரணும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். நீங்க இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்க போவீங்க. இன்னொரு உயர்வில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். அது ஆமென் கில்காலா இருக்காது, அது எரிகோவா இருக்காது, அது பெத்தேலாய் மாற போகிறது. இது கர்த்தருடைய வாக்கு தத்தம். அது யோர்தானாய் மாற போகிறது. கர்த்தர் அந்த யோர்தானிலே உங்களை கொண்டு வைத்து அழகுபடுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோர்தானிலே இவங்க தொலைச்சது ஒன்று இருக்குது. அப்படின்னா இந்த 100 பேர் ஃபர்ஸ்டே முதலிலே இந்த எலிசா போகும்போது இவரோடையே சேர்ந்து போய் எலியாவின் இடத்துல போய் இவங்க அத்தனை பேரும் கூட நின்று, ஐயா உங்களுக்கு அசிஸ்டன்ட் எலிசா மட்டும் கிடையாது, நாங்களும் உங்க ஸ்டூடெண்ட் தான், நாங்களும் உங்களுக்கு கீழே இருந்தவங்க தான், நாங்களும் உங்களை மாதிரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு ஒருவேளை எலியாவினிடத்துல கேட்டிருந்தா எலியா சும்மா விட்டுருக்க மாட்டாரு. ஏன்னா எப்பொழுதுமே பரிசுத்தவான்கள் போகும்போது அந்த ஊழியத்தை அவங்க நிறைய பேருடைய கையில ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு சான்ஸ், ஒரு ஆசீர்வாதத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தவற விட்டாங்க. இப்போ அந்த தவற விட்ட அந்த இடத்த இவங்க மனசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நான் மீண்டும் அந்த இடத்தை என்ன பண்ணுவேன்னா, நான் திரும்பவும் கண்டிப்பா நான் அந்த இடத்தை பிடிப்பேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி எலியா சுழல் காட்டிலே எடுக்கப்படும் போது எலிசா மேல சால்வை விழும், அவருக்கும் அந்த பவர் வரும்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நாங்க என்ன பண்ணிருக்க மாட்டோம்னா, இவ்வளவு நாங்க கேர்லெஸ்ஸா இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் இரண்டாவது எலிசாவின் இடத்துல கேட்குறாங்க, எங்களுக்கு திரும்பவும் எங்க வேணும் அப்படின்னா, நாங்கள் இழந்ததை, நாங்கள் தவற விட்டதை எங்களுக்கு மறுபடியும் யோர்தானிலே கர்த்தர் எங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் இந்த 94வது நாள் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தவறவிட்ட கோடாரியை மட்டுமல்ல, நீங்கள் தவறவிட்ட அந்த பணத்தை மட்டுமல்ல, அந்த வருமானத்தை மட்டுமல்ல, உங்களுடைய வருமானத்தை கொடுக்கிற வேலையை மட்டுமல்ல, நீங்க தவறவிட்ட அபிஷேகத்தையும் கிருபையையும் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தரப்போகிறார். அந்த ஊழியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அந்த மகிமை உங்களுக்கு மீண்டும் வரப்போகிறது. ஆமே, நீங்கள் தவற விட்ட எல்லாவற்றையும் மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமேன். அந்த யோர்தானிலே எலிசாவுக்கு கிடைத்தது போல உங்களுக்கும் ஒரு தரிசனம் கிடைக்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறவர். அதே இடத்தை நாங்க பிடிப்போம், அந்த இடத்திற்கு நாங்க போவோம், அந்த இடத்துல கர்த்தர் எங்களை கொண்டு போய் நாங்க இழந்ததை கர்த்தர் எங்களுக்கு திரும்ப தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். திருமணத்தின் மூலமாக யாராவது ஒருத்தர் இந்த யோர்தானை தவற விட்டு இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய திருமணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க தரிசனம் யோர்தான்ல இருந்திருக்கலாம். ஆனா அந்த திருமணம் ஏதோ ஒரு வித்தியாசமா நடந்ததுனால
அவசர அவசரமா நடந்ததுனால, இல்லைன்னா நினைச்சிருக்காத மாதிரி நடந்ததுனால யோர்தான் என்கிற தரிசனம் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஒருவேளை திருமணத்துல வரைக்கும் உங்களுக்கு இருந்தது, குழந்தை பிறந்த உடனே அந்த யோர்தானுடைய தரிசனம் வந்து ஒருவேளை உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் வந்ததுனால, நிறைய தேவைகள் வந்ததுனால அந்த யோர்தானுடைய தரிசனம் வந்து உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம். அல்லனா உங்களுக்கு ஒரு வியாதி வந்தது நிமித்தமா யோர்தானுடைய தரிசனம் உங்களை விட்டு போகலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். சிலருக்கு மறுபடியும் எந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போறாருன்னா, கர்த்தர் உங்களை யோர்தான் அனுபவத்திற்கு மறுபடியும் ஆண்டவர் கொண்டு போறாரு. நீங்க திருமண காரியத்துல இழந்ததை இந்த 100 நாள் ஜபத்துல கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. உங்களுடைய பிள்ளை பிறந்த உடனே நீங்க இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு இந்த 100 days ஜபத்துல கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க ஊர் மாறினதுனால, ஊரை விட்டு வெளியே வந்தது நிமித்தமாய், ஐக்கியத்தை விட்டு வெளியே வந்தது நிமித்தமாய் எந்த இடத்துல யோர்தானுடைய தரிசனத்தை நீங்க தொலைச்சிங்களோ கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அந்த தரிசனத்தை நான் மறுபடியும் உனக்கு நான் தருவேன். அந்த தரிசனத்தை மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். எனக்கு அந்த யோர்தானின் அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருவாராக. அப்படியே 2 கைகளையும் மேல உயர்த்தி முழு பலத்தோடு ஆண்டவரிடத்துல கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு விரிவாக்கம் வேண்டும். அதுவும் அந்த விரிவாக்கம் கில்காலிலே இல்லை, எனக்கு அந்த யோர்தானிலே அந்த விரிவாக்கத்தை சத்தமாய் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. நன்றி 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 இயேசுவே. கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு இறங்குகிறவர், கிருபையாய் எங்களுக்கு இறங்குகிறவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபப்பா 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 கிருபப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் அதை தருவாராக. அந்த யோர்தானின் அனுபவத்தை ஆண்டவர் தருவாராக. இழந்ததா ஆண்டவர் திரும்ப தருவாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அதை தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவர் இப்பொழுது அந்த அபிஷேகத்தினால நிரப்பி அந்த யோர்தானின் அனுபவத்தை, இந்த சத்தம் யாருடைய காதுகளிலெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த அற்புதம் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இழந்ததை திரும்ப தருகிறவர் கர்த்தர். ஆமென். உன்னுடைய கையை நீட்டி, கையை நீட்டி நீ அதை என்ன பண்ணு, நீ எடுத்துக்கொள். உன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொள். ஆமென். அந்த தீர்க்கதரிசி அந்த கோடாரியை மிதக்க பண்ணி உன்னுடையதை உன் கையை நீட்டி என்ன பண்ணிக்கோன்னா எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. அருகாமையில் இது முழுக்க 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 தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிறைய பேரிடத்துல ஆண்டவர் வந்து முகமுகமா கர்த்தர் பேசுறாரு. உங்க அருகாமையிலே அது வரும். உங்களை விட்டு போன எல்லாவற்றையும் கர்த்தர் பக்கத்துல கொண்டு வருவாரு. நீங்க சுலபமாய் கை நீட்டி அதை எடுத்து உங்களுக்குரியதாக்கி கொள்ளுவீர்கள். ஆமென். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் வந்து என் கை நழுவி போனதை கர்த்தர் எனக்கு திரும்ப கொண்டு வருவார். என் கை விட்டு போனது என் கையில் திரும்ப வரும். நம்பர் 2, இரண்டாவதாக என்னுடைய கை விட்டு போனதை, என்னை விட்டு போனதை என்ன கொண்டே என்ன பண்ணுவாராமா, என்னை கொண்டே ஆண்டவர் எடுக்க பண்ணுவார். நம்பர் 3, மூன்றாவதாக இது நிரந்தரமான இழப்பு அல்ல. இது என்ன இழப்பு அப்படின்னு சொன்னா, இது தற்காலிகமான இழப்பு, இது தற்காலிகமான இழப்பு. ஆமென். நம்பர் 4, நாலாவதாக ஆண்டவர் என்னன்னா, உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விரிவாக்கத்தினுடைய தரிசனத்தை உங்க மேல ஆண்டவர் விதைக்க போறாரு. நமக்கு ஒரு பெரிய விரிவாக்கத்தினுடைய தரிசனத்தை கர்த்தர் தர போறாரு. நம்பர் 5, ஐந்தாவது என்ன அப்படின்னா, அந்த விரிவாக்கம் நம்ம இருக்கிற கில்காலிலே அல்ல. கர்த்தர் நமக்கு அந்த விரிவாக்கத்தை எங்க கர்த்தர் தர போறாருன்னா, யோர்தான் என்கிற இடத்திற்கு கர்த்தர் தர போறாரு. ஆமென். இனி ஒரு சில காரியத்தை மட்டும் வேகமா சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போறேன். இந்த 100 பேர் கவனிங்க, 102 பேர்னு வச்சுக்கோங்களேன். 102 பேர்ல ஒரு ஆள் யாரு? எலியா. இன்னொருத்தர் யாரு? எலிசா. அவருக்கு கீழே இருந்தவங்க மொத்தம் எத்தனை பேரு?
100 பேர். அந்த 100 பேர்ல 50 பேர் யாரு? 50 பேர் வந்து பராக்கிரமசாலிகள். இன்னொரு 50 பேர் யாரு? பார்க்குறவங்க. அவ்வளோதான். அவங்க அது கொஞ்சம் முடியாத இப்படி ஒரு 100 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 100 பேரும் இப்போ என்னன்னா, ஏற்கனவே இவங்க வந்து எலிசாவுடைய அபிஷேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க கூட இருந்தவர் தான் யாரு? எலிசா. இப்ப யாரா இருக்கிறாரு? இப்ப அவர் தலைவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து யோர்தான்ல இருந்து அந்த யோர்தான் 2 புறமும் அப்படியே இவர் சால்வையை தூக்கி அடிச்ச உடனே யோர்தான் 2ஆக பிளந்த உடனே இந்த 100 பேர் எங்க போயிட்டாங்க? நேர யோர்தானுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அது வரைக்கும் எலிசா இவங்க கூட சாப்பிட்டு இவங்க கூட தூங்கி அப்படியே இருந்தவர், இப்போ வந்து இவருக்கு தரிசனம் என்கிற ஒன்று இருந்ததுனால இவருக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சிருச்சு. உடனே அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, இனி உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? இப்ப 2வது லீடர்ஷிப்ல எலியா போயிட்டாரு, எலிசா வந்துட்டாரு. இப்ப இவங்க அத்தனை பேருக்கு என்ன ஆசை வருது அப்படின்னா, எலிசா பெற்றுக்கொண்டது மாதிரி நாங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கும் கண்டிப்பா வேணும், எங்களுக்கும் கண்டிப்பா வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, இழந்து போனதை பெற்றுக்கொள்ளணுன்ற ஆசை. ஒரு டைம் தான் இழந்துட்டோம், 2 டைம் இழந்துட்டோம், பரவாயில்ல. அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்குமானால், அந்த ஆசை உங்களுக்குள்ள வருமானால், நிச்சயம் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நான் திரும்பவும் எழும்பணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா எழும்ப பண்ணுவார். நான் சின்ன வயசுல ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த ஊழியத்தை மறுபடியும் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறுபடியும் ஆண்டவர் எப்படி ஆகிலும் உங்களை செய்ய வைப்பார், செய்ய வைப்பார். எது வேணும்னாலும் முடிஞ்சு போகலாம், ஆனா தரிசனம் மட்டும் அழியவே அழியாது. தரிசனத்தை எப்போ உயிர் கொடுத்தாலும் தரிசனம் திரும்ப உயிர் பெறும், திரும்ப உயிர் பெறும். தரிசனம் மட்டும் எப்பவுமே வந்து எண்ணெயோட தான் இருக்கும். அந்த தரிசனத்தை நீங்க எரிய வச்சீங்க அப்படின்னு சொன்னா 10 வருஷம் தாண்டினாலும் எரியும், 100 வருஷம் தாண்டினாலும் எரியும். நான் நம்புறேன் உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனத்தை திரும்ப அனல் மூட்டி எரிய வைக்கிறதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. பிரதர் இதை விட்டுறாதீங்க, பிரதர் சிஸ்டர் இதை விட்டுறாதீங்க, நீங்க கண்டிப்பா விட்டுறாதீங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு யோர்தானில் கொண்டு போவேன் என்று சொன்ன அந்த தரிசனத்தை நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார், நிறைவேற்ற போகிறார். ஆமேன். ஏற்கனவே நீங்க தவற விட்டிருக்கலாம், ஏற்கனவே நீங்க தவற விட்டிருக்கலாம். நீங்க தவற விட்டதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஸோ இவர்கள் வந்து இந்த யோர்தானை தவற விடுவதற்கு சில காரணங்கள் இருந்துச்சு. அதுல நம்பர் 1, முதலாவதாக இந்த யோர்தானை இவர்கள் தவற விடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்களுக்கு முன்பாக, தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே பேச்சு நடக்குது, எல்லா வார்த்தைகளும் சொல்லுகிறார்கள். ஆனா இவங்க என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, செயல்படாதவர்களாயிருந்தார்கள். கவனிங்க, தன்னுடைய கண்களினால பார்க்கறாங்க, எலியாவும் எலிசாவுடைய டிஸ்கஷனை பார்க்கறாங்க, எலியா எலிசா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் பார்த்தாலும் இவங்க ஏன் இந்த யோர்தானை மிஸ் பண்ணாங்கன்னா, யோர்தானை பெற்றுக்கொள்வதற்கு எலிசா செயல்பட்டான். ஆனா இவங்க யாருமே என்ன படலைன்னா செயல்படவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தரிசனம் இருந்தா போதாது, உங்களுக்கு ஆசை இருந்தா போதாது. ஆனா ஆசையோடு கூட உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, செயல்பாடு இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வேதம் சொல்லுது. கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கா? ஆமா இருக்கு. விருப்பம் இருக்கா? நிறையவே இருக்குது. கண்ணுல பாக்குறியா? ஆமா பாக்குறோம். நீ என்ன செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யல, நான் ஒண்ணுமே செய்யல. அப்போ ஒன்னு நினைச்சுக்குங்க, நீங்க அமைதியா இருந்தா, நீங்க சும்மா இருந்தா எதுவுமே நீங்க பண்ண முடியாது. அப்படின்னா 5 தாளந்த ஒருத்தருடைய கையில கொடுத்தா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த தாளந்த நீ புதைச்சு வைக்கிறதுக்கு கொடுக்கல, புதைச்சு வைக்கிறவனால இன்னொரு தாளந்த சரி பண்ணவே முடியல. ஆனா யாரால இன்னொரு 5 தாளந்த ரெடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா, யார் அந்த 5 தாளந்தை எடுத்துக்கொண்டு அந்த 5 தாளத்தை பிரயோகப்படுத்தினானோ, யாரு கிரியை செய்தானோ, யார் செயல்பட்டானோ, அவனுக்கு இன்னொரு 5 தாளந்து கிடைச்சிருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணணும்னா, களத்துல நீங்க இறங்கணும், நீங்க இறங்கணும், நீங்க செயல்படணும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க அமைதியா இருக்க கூடாது.
நீங்க உங்களுடைய அம்பரா துணியிலே நீங்க உங்க அம்பரா துணியை எடுத்துக்கொண்டு நீ களத்துக்குள்ள போங்க. இது யுத்தம் பண்ண போகிற காலம். ஆண்டவர் உங்களை யுத்தத்திற்காக நம்புகிற காலம். உங்களுடைய வில்லை நாணேற்றுங்கள். உங்க வில்லை நீங்க நாணேற்றும் போது உங்க கையோட கர்த்தருடைய கரம் இருக்கும். கர்த்தர் அம்பை எய்ய சொல்லுவார். வருகிற ஆண்டு நான் நம்புகிறேன் உங்களுடைய அம்புகளை எய்யக்கூடிய ஒரு வருஷம், நாணேற்றுகிற ஒரு வருஷம். நீங்க நாணேற்றினால் கர்த்தர் அந்த எதிரியினுடைய பாளையத்திற்குள்ள அந்த அம்புகள் பீறி பாயும், சத்துருவை முழுவதுமாக ஜெயிக்கும். ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் இந்த யோர்தானை தவற விட்டதற்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன பண்ணல செயல்படல. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, செயல்படாத விசுவாசம் செத்தது, செயல்படாத தரிசனம் செத்தது. சொல்லுங்க, செயல்படாத ஆசைகள் செத்தது. நல்லா சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்காதீங்க பிரதர், சொல்லிட்டே இருக்காதீங்க சிஸ்டர், செய்யுங்க. முதல்ல செய்யுங்க. நான் உபவாசம் இருப்பேன்னு சொன்னா போதாது, இருக்கணும் இல்ல. நான் சுவிசேஷம் 10 பேருக்கு சொல்லுவேன்னு சொன்னா போதாது, சொல்லணும் இல்ல. ஆமா, நம்ம நிறைய பேர் சொல்லதான் செய்வோம், வாய் விட்டா நம்ம எவ்வளவுதான். அதான் உலகத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல, வாய் இல்லைன்னா அவ்வளவுதான்ப்பா, இவங்களை காக்கா தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேசுவோம். அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அதுல செயல்பாட்டில் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறோமா, இறங்கி ஏதாவது ஃபீல்டில் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. கேட்டா என்னன்னா பயம் அப்படின்வாங்க. நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம நஷ்டப்படுறதுக்கு நம்ம ஒன்றும் கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணலையே. நமக்கு அவமானப்படுத்தினால நமக்கு என்ன பிரச்சனை? சில நேரத்தில் அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். அவமானத்தை, நிந்தையை, இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது? செயல்படவே முடியாது. இது என்ன காலம் அப்படின்னு சொன்னா, செயல்படுகிற காலம். இது என்ன காலம்? இது செயல்படுகிற காலம். யார் செயல்படுகிறார்களோ அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். யார் செயல்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு புதிய புதிய வாசல்களை ஆண்டவர் திறக்கிறார். யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் தேடி வரப்போகிறது. ஆமென். நீங்க செயல்பட நீங்க உற்சாகப்படுத்த, நீங்க களத்துல இறங்க. நான் நம்புற ஆண்டவர் அமைதியா இருக்கவே மாட்டார். ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் அந்த காரியத்தை அற்புதமாய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 21 வருட ஊழியத்தில் நான் பார்த்த வரைக்கும் சில ஊழியங்களை எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன் பயமா இருக்கும்னா, அந்த ஊழியத்தினுடைய தேவை ரொம்ப பெருசா இருக்கும். அது நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஆகஸ்ட்ல நம்ம 7000 வாலிபர்களுக்கு 7000 திறப்பில் நிற்கிற 7000 வாலிபர்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினோம். இந்த கூட்டத்தில் 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த 10,000 பேருக்கு எல்லாருக்குமே ஃபுட்டு, எல்லாருக்குமே சாப்பாடு, எல்லாருக்குமே ஒரு பென்னு, எல்லாருக்குமே ஒரு சின்ன நோட் பேடு, அரேஞ்ச்மெண்ட்ஸ், அங்கே வாடகை, அதற்கு பிறகு அதற்கு எல்லாம் பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ். சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை, அது மிகப்பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போ என்னுடைய இருதயத்துக்குள்ள அந்த தரிசனம் வந்துச்சு. சரி, ஒரு 7000 பேர், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர், அந்த மாதிரி வாலிபர்களை கூப்பிட்டு நம்ம அப்படி ஒன்று செஞ்சா நல்லா இருக்குமே, ஆண்டவர் அதில் பிரியப்படுவார் அப்படின்னு என்னுடைய இருதயத்தில் தோன்றினது. ஜெபம் பண்ணி அப்படியே ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி காலடி எடுத்து வச்சது. ஆனால் எனக்கு வந்த நிறைய வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னால், இதை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, இதை எப்படி நீங்கள் பண்ண போறீங்க? அவங்க கேட்கறத பார்த்து எனக்கே அப்படி கஷ்டமாயிருச்சு. எப்படி? ஆமா, உண்மைதான். நம்ம தெரியாம நம்ம கால் வச்சிட்டோமோ, நம்ம அகல கால் வச்சிட்டோமோ, முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது மாதிரி நம்ம இந்த மாதிரி இது நடத்தலாம்னு நினைச்சிட்டோமோ. இந்த மாதிரி தடுமாற்றங்கள் 1 இல்லை 2 இல்லை. அதற்கு பிறகு இந்த மீட்டிங்ல நிறைய தடை வந்துச்சு பாருங்க. கவர்மெண்ட் ரீதியா பிரச்சனை, எல்லா பக்கமும் நடத்தக்கூடாதுன்னு பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் இல்லாம இந்த காரியத்துல இறங்கிட்டோமோ, இப்படியெல்லாம் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்துச்சு. ஆனா ஒரு நாள் மனசுல ரொம்ப வருத்தத்தோட ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மனசுல என்ன வந்துச்சுன்னா, இது வரைக்கும் எத்தனையோ ஊழியத்தை உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத நீ ஆண்டவருடைய துணையோட செஞ்ச, ஏதாவது ஒன்னாவது நீ நஷ்டத்தோட திரும்பி வந்தியா, பண்ண முடியாம திரும்பி வந்தியா? நீ நினைக்கிறத விட அதிகமாக தானே அந்த காரியத்தை செஞ்சு கர்த்தர் முடிச்சிருக்கிறாரு. இது உன்னுடைய ஊழியம் அல்ல, இது கர்த்தருடைய ஊழியம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. ஆனா
ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நினைச்சாலும் அது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, தரிசனம்னு ஒன்று உங்களுக்கு வந்து நீங்க காலடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது எப்படினாலும் நடந்துடும். அது எப்படினாலும் நடந்துடும். அது எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. அது எங்க இருந்து நடக்கும்னு தெரியாது. யார் அதை செய்வாங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்க ஒரு தரிசனத்தை சுமந்து காலடி எடுத்து வச்சீங்கன்னா, நான் நம்ப பிரயாசப்படும் போது கர்த்தர் அதன் பக்கத்துல இருப்பார். அது எப்படினாலும் நடந்துரும். பிரதர், அது எப்படினாலும் நடந்துரும். சிஸ்டர், அது எப்படினாலும் நடந்துரும். எத்தனை தடைகள் வந்தாலும் அது நடந்துரும். எத்தனை தேவைகள் வந்தாலும் அது நடக்கும். ஹல்லேலூயா. அதற்கு கர்த்தர் நம்மோடு கிருபையா இருக்கிறார். அப்போ இந்த ஊழியர்கள் எல்லாரும், இந்த 100 பேர் வந்து இந்த யோர்தானில் எங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும், யோர்தானில் எங்களுக்கு ஒரு விரிவாக்கம் வேணும் அப்படின்னு சொன்னதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே எங்களுக்கு வாய்ப்பு இருந்து ஆனா நாங்க என்ன பண்ணலைன்னா, நாங்க செயல்படலை. எங்க மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்கு? செயல்படாதது எங்களுடைய தவறு. அதனால சாரி, நாங்க இனி என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க, நாங்க இப்ப நாங்க அந்த மரத்தை எல்லாம் வெட்டுறோம், நாங்க செயல்பட ஆரம்பிக்கிறோம். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் அப்பாட்ட, ஆண்டவரே நாங்க செயல்பட ஆரம்பிக்கிறோம், நாங்க செயல்பட ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எங்களுக்கு செயல்படக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. யாரோ ஒருத்தரிடத்துல இன்னைக்கு உள்ள செய்தி முழுக்க கர்த்தர் தீர்க்க தரிசனமா தான் பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ப்ராப்பர்ட்டிக்கல் மெசேஜ். ஆண்டவர் வந்து உங்களுக்கு கர்த்தர் நேருக்கு நேர் சிலரை என்கவுண்டர் பண்றார் இன்னைக்கு. thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இவங்க பண்ணின இரண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, யோர்தான் இவர்களுக்கு முன்பாக திறக்கிறது, யோர்தான் 2ஆக பிளக்கிறது. யாருக்காக எல்லாம் யோர்தான் 2ஆக பிளந்துச்சு? யாருக்காக பிறந்துச்சு? எலியாவும் எலிசாவுக்காக மட்டும் பிளந்துச்சா, இல்லை 102 பேருக்காகவும் பிளந்துச்சா? 2 பேருக்காக அல்ல. இந்த யோர்தான்ல இப்ப இவங்க எலிசா நடந்தாரு, அதுக்கு எலியா நடந்தாரு, அதுக்கப்புறம் யார் நடக்கிறா? எலிசா. இவங்க 50 பேர் எங்க உட்கார்ந்துருக்காங்க? இவங்க அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. 100 பேர். இவங்க 100 பேரும் பிளக்கப்பட்ட திறக்கப்பட்ட அந்த யோர்தானில நடந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த யோர்தான் மூடாது. அந்த 100 பேருமே என்ன அனுபவிச்சிருப்பாங்கன்னா, எலியாவினிடத்தில் விழுந்த சால்வைய அவங்க அத்தனை பேரும் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, திறந்திருக்கிற ஒரு வாசலுக்குள்ள இவங்க உள்ள என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நுழையாம விட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் செய்த முதல் தவறு என்ன அப்படின்னா, நம்ம செயல்படாதது. சொல்லுங்க, தரிசனம் இருக்கும் ஆனா செயல்படாதது ரொம்ப தப்பு. தரிசனம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணணும்? இறங்கி வேலை செய்யணும். சொல்லுங்க, சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, இறங்கி வேலை செய்யணும். இறங்கி வேலை செய்யணும். நல்லா சொல்லுங்க, இறங்கி வேலை செய்யணும். இறங்கி வேலை செய்யாத தரிசனம் வேஸ்ட்னு சொல்லுங்க, பிரயோஜனம் இல்லை. இதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது, நிறைய சாட்சி இருக்குது. நீங்க இந்த சர்ச்சு ஆரம்பிக்கும் போது நடந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த திருச்சபையில் 3 பேர் 5 பேர் இருக்கும்போது இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இன்னைக்கு என்ன கூட்டம் நடக்குதோ இதே மாதிரி 5 பேர் 10 பேர் இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும்? இதே போல கூட்டம் நடத்தியிருக்கணும். இதே போல கூட்டம் நடத்தியிருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ரத்னபுரி சிவா சர்ச்சுக்கு சுத்தி இருக்கிற ஒரு 3 கிலோமீட்டருக்கு இருக்கிற மொத்த ரோடையும் முடிஞ்ச வரைக்கும் நான் நடந்திருக்கிறேன். நான் ஒரு சர்ச்சை சுற்றி ஒரு 3 கிலோமீட்டருக்கு நடக்காத ரோடு அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் நடக்காத ரோடே இல்லை. எல்லா ரோட்லையும் நான் நடந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இதை சுற்றி இருக்கிற நிறைய வீடுகளுக்கு டோர் டு டோர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வாக்கு தத்தத்தை நான் கொடுத்துருக்கிறேன். இல்லை, பெருமைக்காக நான் பேசலை. என்னன்னா, எனக்கு தரிசனம் இருக்குது, தரிசனத்தோட நான் நிற்கல. எனக்கு அங்கே வாசல் திறந்தோ இல்லையோ, ஆனால் எங்கே போயிருக்கிறேன்னா ரோட்டில் இறங்கி இருக்கிறேன். நான்
களத்தில் இறங்கி இருக்கிறேன். கர்த்தர் அதை என்ன பண்ணியிருக்கிறார்னா கிருபையாய் கர்த்தர் கனம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் கனம் பண்ணியிருக்கிறார். வாலிப தங்கச்சி தம்பி தரிசனத்தை சும்மா வச்சிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம என்ன நஷ்டப்பட போறோம்? நஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நம்ம இறங்கலாம். அவமானப்படுத்துறது பிரச்சனை இல்லை, அது ஒரு நஷ்டமே கிடையாது. அதை நஷ்டமா பார்க்க வேண்டாம். நீங்க செயல்படுங்க, அது நஷ்டமே இல்லை. ஆமேன். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல இவர்கள் யோர்தானுடைய ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, திறந்து இருக்கிறதுக்குள்ள இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யாராவது அப்படி இருக்கீங்களா? ஓப்பனா இருந்துச்சு, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த வாய்ப்பு இருந்துச்சு, என் கண்ணு முன்னாடி திறந்துருந்துச்சு, 10 பேர் உள்ள போனாங்க. ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும்னா நான் என்னமோ அப்படியே விளையாட்டுத்தனமா விட்டுட்டேன். நான் உள்ள போல, நான் அதை போயிருக்கணும், நான் அதை பண்ணியிருக்கணும். எனக்கு அன்னைக்கு புத்தி வேலை செய்யலை, நான் யோசிக்கவே இல்லை. நிறைய பேர் திறந்திருந்த வாசலுக்குள்ள நிறைய பேர் அந்த வாய்ப்புக்குள்ள உள்ள போகவே இல்லை. ஆண்டவரிடத்துல ரெண்டாவது நீங்க மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா, எனக்கு திறந்திருந்த வாசலுக்குள்ள நான் உள்ள போகாதது. சாரிப்பா, மன்னிச்சிருங்கப்பா. ஆனா இந்த ஜெபம் முடித்ததற்கு பிற்பாடு இன்னொரு வாசலை எனக்காக நீங்க திறந்தீங்கன்னா, அந்த வாசலுக்குள்ள ஃபர்ஸ்ட் போற ஆளு, முதல் போகிற ஆளு நானா தான் இருப்பேன். நான் அதுக்கு தயங்கிட்டு நிக்க மாட்டேன், நான் அதற்கு வெறுப்போட நிக்க மாட்டேன், நான் அதை உதறி தள்ள மாட்டேன், நான் அதை அசட்ட பண்ண மாட்டேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தயவாய் தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகள் அப்படியே உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு முன்னாடி திறக்கப்பட்ட வாய்ப்பு இருக்குது, எனக்கு முன்னாடி யோர்தான் திறந்திருக்குது. ஆனா என்னமோ தெரியல, நான் அப்படியே வெளியில நின்னுட்டேன், நான் அமைதியா நின்னுட்டேன். நான் உள்ள போயிருந்தா அந்த ஆசீர்வாதம் எனக்கும் வந்திருக்கும். நானும் எலிசாவை மாதிரி திரும்பி வரும்போது 2 மடங்கு அபிஷேகத்தோட நான் திரும்பி வந்திருப்பேன். ஆனா நான் உள்ள போகாம விட்டுட்டேன். நான் உள்ள போகாம விட்டது தப்பு தான். ஆனா இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு வாசலை கர்த்தர் எனக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோர்தானை இவங்க தவற விட்டதுக்கு 3வது காரணம் என்னன்னா, இந்த துணிச்சல் அப்படின்ற ஒண்ணு இவங்களுக்கு நிறைய பேருக்கு இல்லாம போயிருச்சு. எலிசாவுக்கு என்ன இருந்துச்சுன்னா, துணிச்சல் இருந்துச்சு. ஏன்னா யோர்தானை பிளந்து உள்ள போறது ஓகே, திரும்பி வர்றது, ஒருவேளை எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு திருப்பி திறக்காம இருந்துச்சுன்னா எப்படி திரும்பி வருது? ஏன்னா அது இவங்களுடைய எல்லை. அதுக்கு மேல போனா அரெஸ்ட் ஆவாங்க, அதுக்கு மேல போனா தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அவங்க வர முடியாது, அதுக்கு மேல போனா அவங்க அடிமையா போறாங்க. அப்படிதான் அது எல்கை. ஆனா யாருக்கு துணிச்சல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எலிசாவுக்கு என்ன இருந்துச்சு? பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா யாருக்கு துணிச்சல் வரல அப்படின்னு சொன்னா, இந்த 100 பேருக்கும் அந்த யோர்தானிலே கடக்கிறதற்கு என்ன இல்லைன்னா, துணிச்சல் இல்லை, விசுவாசம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கிருபையா இந்த 94வது நாள் கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவாருன்னா, சில இடத்துல நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா, எப்படி நின்று தான் ஆகணும். சத்தமா சொல்லுங்க, கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு 3 பேரை பார்த்து, துணிச்சலா துணிஞ்சுதான் ஆகணும். ஆமா, தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம துணிவோம், வீட்டை விட்டு ஓடுறதுக்கு துணிவோம், எல்லாத்துக்கும் துணிச்சல் இருக்கும். ஆனா எதுக்கு துணிச்சல் இருக்கிறாரு? நல்ல விஷயத்திற்கு, கர்த்தரோட இருக்கிற விஷயத்துக்கு துணிச்சல் இருக்காது. தைரியமா போய் நில்லுங்க, துணிஞ்சு போய் நில்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் நம்ம கைவிட மாட்டார். அதற்கான கிருபைகளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஆமென். 3 காரியம் இந்த யோர்தானை இவங்க தவற விட்டதுக்கு 3 காரியம். ஒன்று, நம்பர் 1, இவங்க செயல்படாதது இவங்க மேல இருக்கிற தவறு. 2வது, அவர்களுக்கு திறக்கப்பட்டதுக்கு உள்ள இவங்க போகாம இருந்தது 2வது தவறு. 3வது, இவர்களுக்கு என்ன இல்லைன்னா துணிச்சலே இல்லை. ஆனா இப்போ அந்த 100 பேரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்னா, எங்களுக்கு ஒரு விரிவாக்கம் வேணும், நாங்க இந்த நிலைமையில இருக்கக்கூடாது,
நாங்க ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்தை தவற விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அது எலிசாவுக்கு கிடைச்சிருச்சு, எங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. ஆனா இப்போ எலிசாவை பார்த்து சொல்றோம், இல்ல எங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும். அந்த விரிவாக்கம் இந்த இடத்துல இல்ல, எங்களுக்கு எங்க தான் வேணும்னா, எந்த இடத்துல நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டீரோ, எந்த இடத்துல எலியாவினுடைய சால்வை உங்க மேல விழுந்துச்சோ, எந்த இடத்துல பரலோகம் உங்களை அங்கீகரிச்சுச்சோ, எந்த இடத்துல யோர்தான் நீங்க பிளந்தீங்களோ, அதே இடத்துல எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும். அந்த இடத்துல எங்களுக்கும் ஒரு விரிவாக்கம் வேணும். இழந்ததை நாங்க திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம், இழந்ததை நாங்க திரும்ப பிடிப்போம். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரட்டும். ஆமேன். இழந்ததை நம்ம திரும்ப பிடிக்க போறோம். இழந்ததை ஆண்டவர் திரும்பி நமக்கு தரப்போறாரு. ஹல்லேலூயா. விட்டதை கர்த்தர் மறுபடியும் நம்மை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய போறாரு. உங்க கை விட்டு போனதெல்லாம் கையில திரும்ப வருவதற்கு ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அநேகர் மேல இப்பொழுது, தேங்க்யூ ஜீசஸ், ஒரு வைராக்கியத்தோட ஜெபிக்க அந்த மகிமை மூடட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிஸ்டர், இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுடைய தரிசனம் யோர்தான். கர்த்தர் உங்களை கொண்டு போகிறது அங்கதான். ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற விஷன் அங்கதான். நீங்க தவற விட்டுட்டீங்க, நீங்க இழந்துட்டீங்க, நீங்க பின்னாடி வந்துட்டீங்க. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் மறுபடியும் அங்க உங்களை கொண்டு போறாரு. உங்களுக்கு விரிவாக்கம் அந்த இடத்துல உண்டு. அந்த யோர்தானில கர்த்தர் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் தர போறாரு. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடும். பாடுவோம். ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடும். சத்தமா சொல்லும். அசைவாடும் அனலால் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. கைகளை மேல தட்டி ஆவியே ஆவியே ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம். அவர் பின் தொடர்வா. நான் கடலின் அலை நோக்கி மீனை கொண்டு மீட்பார். என் இயேசு மீனை கொண்டு மீட்பார். பாடுவோம். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. கைகளை மேல தட்டி சொல்லிட்டே ஆவியே ஆவியே ஆவியே. ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும். அந்த யோர்தானின் அனுபவம், இழந்து போன அந்த யோர்தானின் அனுபவம் இப்பொழுது உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆவியே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரை போல இன்றைக்கு ஆண்டவர் இந்த 94வது நாளில் கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை நமக்கு கொடுக்க போறாரு. எங்களுக்கு ஒரு விரிவாக்கம், எங்களுக்கு இருக்கிற இடம் போதாது, எங்களுக்கு ஒரு விரிவாக்கம் வேணும். ஆனால் அந்த இடம், அந்த விரிவாக்கம் எங்க அப்படின்னு சொன்னா, கில்காலை தாண்டி, பெத்தேலை தாண்டி, எரிகோவை தாண்டி எங்கே தான் போகணும்னா யோர்தான். நாங்கள் ரெடி, ஐ ஆம் ரெடி, ஐ ஆம் ரெடி. கில்காலில் வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். இல்லை ரொம்ப தூரம் போகணுமே, அவ்வளோ தூரமா? இல்லை பரவாயில்ல, உங்களை அபிஷேகம் பண்ண அதே இடத்துல நாங்கள் அபிஷேகம் பண்ணப்படணும். நாங்கள் எந்த இடத்துல அபிஷேகத்தை இழந்தோமோ, நாங்கள் எந்த இடத்துல செயல்படாமல் நாங்கள் தவறினோமோ, நாங்கள் எந்த இடத்துல திறந்திருந்தும் உள்ளே போகாமல் நாங்கள் விட்டுட்டோமோ, எந்த இடத்துல நாங்கள் துணிச்சலாக இல்லாமல் நாங்கள் விட்டுட்டோமோ, எங்களுக்கு மறுபடியும் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் போகிறோம். எங்கள் கூட நீங்கள் வரணும்னு கூப்பிட்டது போல இன்னைக்கு எல்லாரும் ஒரு பெரிய கிருபையோட நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 காரியம், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3, அப்போ ஒரு 6 8 காரியம் சொல்லியிருக்கிறோமா? ஆமீன். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் எழுப்பி இன்னைக்கு முக்கியமாக இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஜெபம் இன்னும் 2-3 நாளில் முடிய போகுது. ஆண்டவர் முடிய அவருடைய மகிமையை கர்த்தர் இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஊற்ற போறாரு. பெரிய மகிமையை ஆண்டவர் ஊற்ற போறாரு. கர்த்தர் பெரிய வல்லமையை ஊற்ற போறாரு. நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆமேன், கடைசியா 6-7 வாசிக்கும் போது, 6வது 7வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்து கொண்டான். இன்றைக்குள்ள வாக்குத்தத்தம் ரொம்ப டிஃப்ரெண்டான வாக்குத்தத்தம். அதை எடுத்துக்கொள், அதை எடுத்துக்கொள். அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்து கொண்டான். உங்க தலை மேல ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் வைக்க போறாரு. என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அதை சொல்லுங்க சத்தமா. கேட்கல? சத்தமா சொல்லுங்க. கையை நீட்டி அதை எடுத்துக்கொள், அதை எடுத்துக்கொள், அதை எடுத்துக்கொள். எங்க வந்துச்சு? எத்தனை பேர் என்ஜாய் பண்றீங்க? ஸோ இந்த வசனத்தை கர்த்தர் பேசும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா பொதுவாக என்னன்னா, நாங்கள் ரொம்ப கிராமத்தில் வாழ்ந்ததுனால தண்ணிக்கும் குளத்துக்கும் ஆற்றுக்கும் எங்களுக்கு நிறைய கனெக்ட் இருக்குது. அதனால் இந்த குளத்தில் விளையாட போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சும்மா இருக்காமல் பழைய இரும்பு கடையில் போய் யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு வந்துடுது. எதுன்னா, இந்த சின்ன சின்ன வாசர் மாதிரி இருக்கும் பாருங்களேன், அதெல்லாம் போய் யாருக்கும் தெரியாமல் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேருந்து என்ன பண்ணுவோன்னா தூக்கி போடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த குளத்தில் யாருக்கு ரொம்ப அதிகமாக போய் விழுது அப்படின்றத செக் பண்ணும். அப்போது இது ஒரு விதத்தில் நடக்கும். எல்லாம் அது அந்த இரும்பை உள்ளே போடும். இப்போது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த காந்தம் கிடைக்கும் பாருங்களேன், மேக்னெட்டு. இந்த மேக்னெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்கு பின்னாடி இந்த மேக்னெட் இருக்கும். நிறைய ஸ்பீக்கர் உடஞ்சது வரும்போது இந்த மேக்னெட் மட்டும் தனியாக இருக்கும். அது விலை போகாது, அது விற்காது. அதனால தனியாக எடுத்து போடுவாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு ஒரு மேக்னெட்டை வாங்கி கயிறை கட்டி எங்கே போடுவோம்னா, இங்கேருந்து அந்த குளத்துக்குள்ளே தூக்கி போட்டுட்டு இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன ஒட்டி இருக்குன்னு தெரியுமா? அதுக்குள்ளே காயின், நம்ம போட்ட வாசரு, இதெல்லாம் எடுத்து பிரிக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும். என்னடா, நீ போட்டதாண்டா எனக்கு கூட வந்திருக்குது, நீ போட்டதாண்டா என் கூட வந்திருக்குது. ஆனால் இந்த அனுபவம்லாம் பார்க்கும்போது இங்கே விழுந்தது பெரிய இரும்பு கோடாரி. கீழே எவ்வளோ சகதி, எவ்வளோ சேருன்னே தெரியல. ஆனால் தேவனுடைய மனுஷனை பார்த்து, ஐயோ ஆண்டவனே, என் கையிலேருந்து ஒரு கோடாரி கலந்து விழுந்துருச்சு. உடனே எங்கே விழுந்துச்சுன்னு சொன்ன உடனே அது மிதந்து நீச்சல் அடிச்சு அவன் எட்டி எடுத்துக்கோன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்குது. சரி, நம்முடைய ஆண்டவர் வெறும் மிதக்க பண்ணுகிற ஆண்டவர் மட்டும் இல்லை, எட்டாத உயரத்தில் வச்சுட்டு போய் எடுத்துக்கோன்னு சொல்ற ஆண்டவர் அல்ல. ஆமென். அப்படியேப்பட்ட ஆண்டவர் அல்ல.
நமக்கு பெரிய டாஸ்கை கொடுத்து இதை பண்ணுனாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் அல்ல. நம்ம ஆண்டவருக்கு கர்த்தரோட நடக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கறதை எப்படி கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, லகுவா கை நீட்டி எடுத்தா போதும். கை நீட்டி எடுத்தா போதும். ஓட வேண்டாம், உழைக்க வேண்டாம், தூங்கி போ, எதுவும் வேண்டாம். கர்த்தர் கை நீட்டி, நான் நம்புறேன் உங்க அத்தனை பேர் மேலையும் இந்த 100 days சேவத்தினுடைய பலனா உங்களுக்கு கிஃப்டா. ஆமென். இந்த இந்த 100 நாள்ல எத்தனையோ வசனத்தை நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் பேசும்போது எத்தனையோ வசனத்தை என்ஜாய் பண்றேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி உங்களுக்கு இந்த வசனம் அப்படியே நடக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். உங்களை பார்த்து என்ன சொல்றேன், அதை எடுத்துக்கொள். உடனே கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள் மகளே. போ, அந்த ரூம்ல தான் வச்சிருக்க, எடுத்துக்கோ. இங்க வச்சிருக்க, எடுத்துக்கோ. உனக்குள்ள சுகத்தை எடுத்துக்கோ. உன் கடனுக்கான தேவையான பணத்தை எடுத்துக்கோ. இந்த உயர்வை எடுத்துக்கோ. வெற்றியை எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. அதை எடுத்துக்கொள். அதை எடுத்துக்கொள். அதை எடுத்துக்கொள். நிறைய பேரிடத்துல ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, நீ எடுத்துக்குங்க. அது உங்களுக்கு உரியது. அது உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறது. கர்த்தருடைய கரத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அது பிசாசுக்குரியது அல்ல. பிசாசு பறித்து கொண்டாலும் அதை உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 8 காரியத்திற்காகவும் ஒன்னொன்னுக்காக ஜெபிச்சு முடிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஃபர்ஸ்ட் வாங்க, அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்பாக வர பிடிச்சவங்க முன்பாக வந்து, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறீர். வாங்க, இந்த இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஸ்பெஷலாக பக்கத்தில் வாங்க. ஓகே, ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த ஜெபத்தில் ஒரு 10 minutes என் கூட நீங்கள் 9 ஆயிடுச்சா? ஆமாம், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். 10 minutes நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஆமென். இந்த 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம முடிச்சிட போகிறோம். நம்பர் 1, ஃபஸ்ட்டு என் கையை விட்டு போனதை என் கையில் திரும்ப வர பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, என் கை விட்டு போனதை என் கையில் கர்த்தர் திரும்ப கர்த்தர் கொண்டு வருவார். ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். உங்கள் கையை விட்டு என்ன போச்சு? உங்கள் கையை விட்டு எந்த காரியமெல்லாம் போயிருக்குது? நீங்கள் அது திரும்பி எனக்கு வரவே வேண்டான்னு கூட நினச்சிக்கலாம். ஆனால் உங்கள் கையை விட்டு போனதை கர்த்தர் திரும்ப, தவற விட்டதை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவார். நீங்கள் தவற, இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். உங்கள் கையிலிருந்து தானே அது விழுந்துருச்சு. உங்கள் கையிலிருந்தே கர்த்தர் அதை திரும்ப தர வல்லவர். ஃபஸ்ட்டு ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த வார்த்தை என் தலை மேலே அப்படியே நடக்கணும். என் தலை மேலே அப்படியே நடக்கணும். அந்த பிள்ளையை நீங்கள் மறுபடியும் கொண்டு வரணும். ஆண்டவரே, என் கையை விட்டு போன அந்த வீடை கர்த்தர் திரும்ப தரணும். அந்த உடைமைகளை கர்த்தர் திரும்ப தரணும். அந்த அபிஷேகத்தை திரும்ப தரணும். ராஜா, அப்பா அப்பா, பாரத்தோட ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். எஸ்அப்பா, இந்த அற்புதம் நடக்கணும் ஐயா. இந்த அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளுடைய கையிலிருந்து என்ன ஆசீர்வாதத்தை அவங்க தொலைச்சாங்களோ, என்ன ஆசீர்வாதத்தை தொலைச்சாங்களோ, என் கையை விட்டு போயிருச்சே, என் கையை விட்டு போய் இன்னொருத்தருடைய கையில் இருக்குதே, என் கையிலிருந்து தவறி விழுந்துருச்சே, என் கையிலிருந்து நான் இழந்துட்டேனே அப்படின்னு யார் நினைச்சாலும் ஆண்டவரே, வெகு சீக்கிரத்தில் உங்க சித்தமான வருகிற வருஷம் முடிகிறதுக்குள்ள மறுபடியும் அவங்க கையில் அது இருக்கணும். மறுபடியும் அவங்க கையில் அது இருக்கணும். மறுபடியும் நீங்க ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுடைய கையில் அதை தரணும் ஆண்டவரே. மறுபடியும் நீங்க தரணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக, ஆமென், கர்த்தர் இழந்ததை யாரை கொண்டு எடுக்க பண்ணுவாருன்னா, என்னை கொண்டே, என்னை கொண்டே. நம்பர் 2. ரெண்டாவது, இப்போ இவர் வந்து மிதக்க பண்ணின இந்த தீர்க்கதரிசி, பக்கம் வரைக்கும் கொண்டு வந்திருக்க தீர்க்கதரிசி பக்கத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் கையை தூக்கி எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அதை விரும்பலை. அது அவரை விரும்பலை. அது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ தானே தவற விட்ட, நீ தானே இழந்த, நான் எடுத்து தந்தா நல்லா இருக்காது, உன் கையினாலேயே அதை திருப்பிக் கொள்ளு, உன் கையினாலேயே திருப்பிக் கொள்ளு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உங்களை கொண்டே கர்த்தர் செய்வார். நீங்களே அதை செய்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த பலன் தருவார். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, இந்த ஆசீர்வாதம் எங்க தலை மேல இருக்கட்டும். ஆமென், ஆமென். உங்களை கொண்டுதான்,
உங்களை கொண்டுதான், எந்த பிள்ளைய கொண்டுதான், அந்த பிள்ளைய கொண்டுதான். எஸ் எஸ் ஆமென். நீங்க தானே இந்த காரியத்திற்கு தீங்கு உங்களால தானே வந்துச்சு, உங்களால தானே இந்த அவமானம் வந்துருச்சு. உங்களால ஒரு உயர்வு வரும், உங்களால ஒரு மகிமை வரும். கர்த்தர் உங்களை கொண்டே அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை நடக்கட்டும். ஏசப்பா, இப்ப அந்த கிருபை உண்டாவதாக, இப்ப அந்த தயவு உண்டாவதாக. நீங்க சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனத்தை இப்போ, ஹalleluya ஹalleluya, thank you Jesus, thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை, இது நிரந்தரமான இழப்பு அல்ல. இது என்ன இழப்பு அப்படின்னு சொன்னா டெம்பரவரியான இழப்பு. ஆனா இது வாய்ப்பே இல்லை. தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு, ஆழமா விழுந்திருக்குது, எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. கோடாரியோட விழுந்துச்சுன்னா, குச்சியோட விழுந்துச்சுன்னா கூட எடுக்கலாம் ஏதாவது. ஆனா வெறும் இரும்பு விழுந்தா திரும்பி எடுக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லை. அதுவும் உள்ளுக்குள்ள இவனும் குதிக்கவே முடியாது. அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு, என்ன மோசமா இருந்துச்சு. அது சில இடங்கள்ல தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம அவ்வளோ டக்குன்னு குதிச்சிட முடியாது, குளிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா அது மோசமான இடமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு கொப்பை வெட்டி போட்டு அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா மிதந்துச்சு அப்படின்றது பிரமிக்க முடியாத அதிசயம். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு, இந்த இழப்பு உங்களுக்கு நிரந்தரமாகாது, இந்த வியாதி உங்களுக்கு நிரந்தரமாகாது, இந்த அவமானம் உங்களுக்கு நிரந்தரமாகாது, இந்த பரிசுத்த குறைவு உங்களுக்கு நிரந்தரமாகாது, இந்த விழுகை உங்களுக்கு நிரந்தரமாகாது. ஆண்டவர் சொல்கிறார், இது தற்காலிகமான இழப்பு, இது டெம்பரவரியான இழப்பு, இது கொஞ்ச காலம்தான் இந்த காரியம் நடக்கும், கொஞ்ச காலம்தான் இது இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், திரும்ப நீங்க அதை தூக்கி எடுப்பீங்க, திரும்ப கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். இதுக்காக நம்ம எல்லாரும் பாரமா ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இது நிரந்தரமாகாது, இது நிரந்தரமாகாது. சீக்கிரமா ஆண்டவர் என் கையில் அதை திரும்ப தரணும். ஆண்டவரே, இன்னைக்கு சொல்ற வார்த்தையை நீங்க நிறைவேற்றணும். ஆண்டவரே, நிறைவேற்றணும். நான் அதை பார்க்கணும். இது டெம்பரவரி, இந்த வியாதி டெம்பரவரி தான், இது எனக்கு நீடிக்காது, இது நீடிக்காது. இடையில வந்தது இடையிலே போயிடும், இடையில வந்த இந்த வியாதி இடையிலே போயிடும். இந்த வருஷம் ஆரம்பிச்ச இந்த வியாதி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே போகட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி அப்படியே நடப்பதாகப்பா. உங்க பிள்ளைகள் தலையின் மேல இன்னைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அப்படியே தங்கி இருப்பதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோ நம்பர் 4, நாலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுக்குன்னா ஒரு விரிவாக்கத்திற்காக ஆசைப்படணும். எங்களுக்கு இருக்கிற இடம், இருக்கிறது எத்தனை பேர்? 100 பேர் தானே இருக்கிறாங்க. 100 பேருக்கு எதுக்கு எக்ஸ்டென்ஷன்? ஏன் பக்கத்தில் போய் இருக்கக்கூடாது? 100 பேர் தீர்க்கதரிசிகள் தானே. 100 பேருக்கு குடும்பமா கோத்திரமா எதுவுமே இல்லைல்ல. ஏன் இந்த இடம் பத்தாதா அப்படின்னு எல்லாம் தீர்க்கதரிசி கேட்கல. விரிவாக்கணும், எனக்கு ஒரு விரிவாக்கம் வேணும்னு சொன்ன உடனே அங்கிருந்து உடனே என்ன வந்துச்சுன்னா, எஸ், நீங்க விரிவாக்கம் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த விரிவாக்கம் நடக்கும். எக்ஸ்டென்ஷன், உங்களுக்கு விரிவாக்கம்ன்ற தாட்டை யார் கொடுக்கறதுன்னா கர்த்தர் தான் உங்களுக்குள்ள வைக்கிறார். அந்த தாட்டு உங்களுக்குள்ள வந்துச்சுனாலே நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். பணத்தை குறிச்சோ பொருளை குறிச்சோ அது எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். அது மனசுல வந்துச்சு, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா கர்த்தர் அதற்கு வேண்டிய காரியத்தை கர்த்தரே உங்களுக்கு தர வல்லவரார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்க வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணணும் நீங்க நினைச்சா பண்ணாம இருக்கிறீங்களா? பண்ண முடியுதில்ல. ஆனா பணமே இல்லாத பட்சத்திலையும் கர்த்தர் பண்ண வச்சார்ல. கொரோனா டைம் 3 வருஷம் 2 வருஷம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தோம், சாப்பிடாமலா இருந்தோம். எல்லா டைமை விட நல்லா சாப்பிட்டோம்ல, கர்த்தர் போஷிச்சார்ல. அதனால ஆண்டவர் நீங்க மனசுல தந்துட்டாருன்னா, ஆனா தர்றதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, தர்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுக்குள்ள சாதாரணமா வராது. சிலருக்குள்ள வராது, அப்படியே மழுங்கி போயிடும். ஆனா அதை கர்த்தர் தான் தரணும். ஸோ ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு விரிவாக்கத்திற்கான ஒரு ஆசையை, ஒரு எக்ஸ்டென்ஷனுக்காக ஒரு ஆசையை கர்த்தர் இப்பொழுது கிருபையா எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் இந்த வாக்குத்தத்தம் இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த ஆவியை ஊற்றுங்க. ஆண்டவரே அப்பா, ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன், திருச்சபையில இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல அது கடந்து போகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நம்பர் 5, ஐந்தாவதாக எனக்கு விரிவாக்கம் வேணும். ஆனா எங்க இல்லை?
எங்க இல்ல? கில்கால்ல இல்ல. எங்க? எனக்கு. ஆமென். இந்த வசனத்தை நான் இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. இந்த வசனத்தை கொடுக்கும்போது நான் மனசுக்குள்ள ஒன்று ஜெபம் பண்றேன். இப்போ இந்த இடம் ஆண்டவர் நமக்கு தந்துட்டாரு. இனி அடுத்த ஒரு விரிவாக்கம், கர்த்தருடைய வருகை தாமதிச்சா. ஆனா எங்க இல்ல? இங்க இல்ல, இதுக்கு பக்கத்துல இல்ல. இதுக்கு பக்கத்துல ஒரு விரிவாக்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா 2 சென்ட் 3 சென்ட் தான் கிடைக்கும். அதுக்கு மேல பக்கத்துல என்ன இல்ல சொல்லுங்களேன்? பெருசா ஒண்ணுமே இல்ல. எல்லாருமே வீடு கட்டிட்டு மாடி மாடியா கட்டி வர உட்காந்துட்டாங்க. அதனால இதுக்கு மேல விரிவாக்கம் இல்லை. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது கில்காலா இருக்குமானால் எனக்குரிய யோர்தான் எங்கு? ஹல்லேலூயா. அப்படி ஒரு யோர்தான். சோ ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுமானால் கர்த்தர் நமக்கு ஒரு விரிவாக்கத்தை தர போறாரு. கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு ஒரு விரிவாக்கத்தை தர போறாரு. எங்கன்னா அது யோர்தான். ரொம்ப எக்ஸ்டென்ஷனான இடம், ரொம்ப பெரிய இடம். அதுல யாரும் எதுவும் கேட்க முடியாது. அதுல லட்சங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம், ஆயிரங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம். நீங்க எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறீங்க? வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கு. நீ ஜெபம் பண்ணணும். நான் அந்த ஆசையெல்லாம், அந்த வார்த்தையெல்லாம் கர்த்தரிடத்துல இருந்து உங்கள்ட்ட விதைக்கிறேன். நீ இன்னொரு 4 நாள் தான் 5 நாள் தான் இருக்கு. அதனால பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க விரிவாக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஆசை வரணும். ரெண்டாவது என்னன்னா, இருக்கிற இடத்துலயே என்ன பண்ணிடக்கூடாது. அதுக்கு பேர் தான் கூண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. உலகத்தாங்க சொல்லுவாங்கல்ல, குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிட்டு இருக்காது. ரத்தனபுரியில் ஒரு ஏரியாவில் சந்தில் ஒரு 15 அடி ரோட்டில் உட்காந்துட்டு, ஆண்டவரே பக்கத்து இடத்தை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்றது மட்டும் இல்லை, அங்கிருந்து விரிவாக்கப்படணும். அங்கிருந்து எங்க வரணும்? முதல்ல 15 அடி ரோட்டில் இருந்து 30 அடி ரோட்டுக்கு வர வேண்டாமா? நீங்க ஒரு சிலர் பார்க்கும்போது, பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்றீங்க, எங்களை பார்த்தா பாஸ்டர் கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்குது பாஸ்டர் அப்படின்னு. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது கஞ்சிக்கு வழி இல்லாம தான் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை, கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பொறுத்த அளவுல பாசிபிளா இருக்கிற இடத்துல பேசுறது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. கர்த்தருடைய வார்த்தை அப்படின்றது வாய்ப்பே இல்லை அப்படின்ற இடத்துல பேசுறதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அங்கதான் பேசுவாரு, அதைத்தான் செய்வாரு. நீங்க அப்படித்தானே இப்ப இருக்கிறீங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் அதை பாசிபிளா மாத்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவர் மனுஷன் இல்ல. நடக்கிறத பற்றி பேசுறது அவர் மனுஷன் இல்ல. நடக்காத இடத்துல நடக்கும்னு பேசுறது தான் அவர், கர்த்தர். ஹல்லேலூயா. சோ ஆண்டவரே, எனக்கு ஒரு யோர்தான் சொல்லுங்க. எனக்கு ஒரு யோர்தான கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு யோர்தான ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனை வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த தெருவில் இல்லை, இந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி இல்லை, இந்த தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி இல்லை. நான் நினைக்காத ஒரு இடத்துல, அறியாத ஒரு இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்பர் 6, 6வதாக, ஏன் இந்த யோர்தான்ல அவங்க போக முடியலைன்றதுக்கு 3 காரியம். 1, செயல்படாம இருந்தாங்க. 2, திறக்கப்பட்ட வாசலுக்குள்ள உள்ள போகாம இருந்தாங்க. நம்பர் 3, 3வது, துணிச்சலே இல்லாம இருந்தாங்க. ஸோ இந்த 3 உங்களை விட்டு முழுவதுமாய் அற்று போய் இந்த 100 days ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா எதை குறிச்சும் யோசிக்காம, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விழும். தகப்பனே தகப்பனே தகப்பனே, இந்த ஜெபம் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் எங்களை சுமந்து வந்தது நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு 100% தெரியும், எங்க பலத்தினால 94வது நாள் வரைக்கும் நாங்க வரல. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நாங்க வந்திருக்கவும் முடியாது. ஒரு தடை இல்லப்பா, 1000 தடை வந்துருச்சு. ஆனா நீங்க ஜெயிச்சீங்க. ஒரு பிரச்சனை இல்லப்பா, 1000 பிரச்சனை வந்துச்சு. ஆனா நீங்க ஜெயிச்சீங்க. சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் எங்க பிள்ளைங்க அத்தனை பேர் தலை மேலையும், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேர் மேலையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருப்பதாகப்பா. இனி 6 நாள் இருக்கு ஆண்டவரே. கடைசி 3 நாள் அந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்க மகிமை கடந்து வரட்டும். லாஸ்ட் நாள் நாங்கள் நன்றியோட முடிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையை கர்த்தர் தருவீராகப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம்.
இந்த ஊழியத்தை நீங்க பலப்படுத்துங்கப்பா. இதெல்லாம் நாங்க தீர்க்க தரிசனமா நம்புறோம் ஆண்டவரே. இந்த இடத்திற்கான அந்த மீதி தொகையும் கொடுத்து முடிக்கிறதற்கு ஒரு வழிவாசலை நீங்க திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. 23ஆம் தேதி ஆண்டவரே பிரயாணப்பட்டு வர்ற பிள்ளைங்களுடைய பிரயாணத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். எல்லாத்தையும் கர்த்தர் நேர்த்தியா மாற்றுங்க ஆண்டவரே. பார்க்கிங், ஃபுட் எல்லாம் ரொம்ப நேர்த்தியா இருக்கட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.